Okay. Good morning. So CA Inter law பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் நமக்கு வந்துட்டு கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து தான் சரியா பட் அதர் லாஸும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வில் ஸ்டார்ட் த ரிவிஷன் வித் கம்பெனிஸ் ஆக்ட் ஓகே த ஃபர்ஸ்ட் செஷன் வில் கம்ப்ளீட் ஆடிட்டர்ஸ் அண்ட் டிவிடெண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் தென் வில் மூவ் ஆன் டு டெபாசிட்ஸ் சார்ஜஸ் ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர்ஸ் அதை முடிச்சுட்டு வி வில் டச் புக்ஸ் foreign companies, all those things we'll touch. Okay, va? So we'll start with the auditors chapter now, revision. So first one, that auditors chapter is starting from section 139 and end in section 148. So yeah. So what is section 139 talks about? Appointment of auditors. Appointment of auditors, we have appointment of subsequent auditors as the first subsection. So appointment of subsequent auditor of a non-government company. So for appointing subsequent auditor of a non-government company, what is the procedure? So what is the procedure for appointing subsequent auditor of a non-government company? We have to pass what resolution? Ordinary resolution in general meeting, in AGM. So in AGM, we have to pass ordinary resolution. And we have to file form ADT 1. ADT 1. Within 15 days, we have to file the form with ROC. Because in this chapter, we are going to study 4 ADTs, 4 forms. 1, 2, 3, and 4. First, we are going to appoint the auditors. So we have to file form ADT 1 within 15 days. If examiner want to make the questions tough, they may ask forms and days also. Important forms and important days கேட்கலாம். இன்னும் டஃப் ஆகணும்னு நினைச்சா they may ask penalties also. Okay, but penalties நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் ஃபார்ம்ஸ் டேஸ் மட்டுமாவது we will try to remember. சரி, okay. Sir, I want to appoint an auditor. Now you will be asking another question. Sir, appoint பண்றதுக்கு யார் ப்ரப்போஸ் பண்ணணும்? Who should propose that auditors? Auditors audit committee இருந்தா audit committee propose பண்ணணும். In case if the company has audit committee has to propose the auditors. அம்மா நான் பிஸியா இருக்கேன், நீ அஞ்சனா கிட்ட பேசு. தெரியும், நான் பேசிட்டேன், அஞ்சனா கிட்ட நம்பர் கொடுத்துட்டேன். அம்மா நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். ஸோ யார் ப்ரப்போஸ் பண்ணணும்? ஆடிட் கமிட்டி. ஆடிட் கமிட்டி எல்லா கம்பெனிக்கும் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. எந்த கம்பெனிக்கு இருப்பாங்க? லிஸ்டட் கம்பெனிக்கு மேண்டேட்ரி. பப்ளிக் கம்பெனியா இருந்தா 3 கண்டிஷன். பெய்ட் அப் கேபிட்டல் 10 கோடிக்கு மேல, 10 கோடி ஆர் மேல, டேர்ன் ஓவர் 100 கோடி ஆர் மேல, லோன்ஸ் பாரோயிங் டிபெஞ்சர்ஸ் டெபாசிட் 50 கோடிக்கு மேல இருந்தா ஆடிட் கமிட்டி வரும். ஸோ ஆடிட் கமிட்டி எல்லா கம்பெனிக்கும் வராதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஆடிட் கமிட்டி இருந்துச்சுன்னா ஆடிட் கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ஆடிட் கமிட்டி வில் ரெக்கமெண்ட் த ஆடிட்டர்ஸ் டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்டு அதை கன்சிடர் பண்ணிட்டு போர்டு வில் ப்ரப்போஸ் இட் டு ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் வில் அப்பாயிண்ட் தி ஆடிட்டர்ஸ் இன் த ஜெனரல் மீட்டிங். ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்போ ஆடிட்டரை கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்குதுன்னா அதுக்கும் முன்னாடி, ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடிட்டர்கிட்ட போயிட்டு கன்சென்ட் அண்ட் டிக்ளரேஷன் கேட்கணும். ஸோ த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் ஆடிட் கமிட்டி ஷால் கோ டு ஆடிட்டர் அண்ட் ஆஸ்க் ஃபார் கன்சென்ட் அண்ட் டிக்ளரேஷன். சரியா? ஸோ கன்சென்ட்னா என்ன? சார் உங்களுக்கு எங்கள் கம்பெனிக்கு ஆடிட்டர் ஆகிறதுக்கு விருப்பமா? டிக்ளரேஷன்னா என்ன? சார் உங்கள் மேலே ஏதாவது டிசிப்ளினரி கேஸ் இருக்குதா, டிஸ்பியூட் இருக்குதா, நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு டிஸ்குவாலிஃபைடா குவாலிஃபைடா, இந்த மாதிரி டிக்ளரேஷன் கேட்கணும். ஸோ ஆடிட்டர் இந்த டிக்ளரேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஆடிட் கமிட்டி ப்ரப்போசல்லாம் நடக்கும். ஒருவேளை ஆடிட் கமிட்டி ப்ரப்போசல் கொடுக்குறாங்க போர்டு கிட்ட, பட் போர்டு வந்துட்டு ஏன்பா இவங்க வேணாம்ப்பா, நமக்கு இவங்க செட் ஆக மாட்டாங்கப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ ஆடிட் கமிட்டி 2வது ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். 2 தடவை ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். சரியா? ஆனால் அதுக்கும் மேலே ரெக்கமெண்டேஷன் கொடுக்க தேவையில்லை. போர்டு என்ன பண்ணிக்கலாம், நீ கொடுக்கறது எனக்கு செட் ஆகல, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு த போர்டு கேன் அப்பாயிண்ட் whoever they like.
மீன்ஸ் லைக் ப்ரப்போஸ் ஓவர் தே லைக். அப்பாயின்மெண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து 139(1)ல் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சப்சிக்வெண்ட் ஆடிட்டர் ஆஃப் அ நான் கவர்மெண்ட் கம்பெனி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ போர்டுக்கோ ஆடிட் கமிட்டிக்கோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ஒரு இண்டிவிஜுவல் அப்பாயிண்ட் பண்ணலாம், இன்னொன்று ஒரு ஃபேம் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவல் அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த கேள்வி, நம்ம கம்பெனிக்கு ரொட்டேஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ் அப்ளிகபிளா இல்லையா? ரொட்டேஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ் எல்லா கம்பெனிக்கும் அப்ளிகபிளா? கிடையாது. லிஸ்டட் கம்பெனிக்கு ரொட்டேஷன் மேண்டேட்ரி. பப்ளிக் கம்பெனியாக இருந்ததுன்னா பெய்ட் அப் கேபிட்டல் 10 crores ஆர் மோர், பாரோயிங்ஸ் 50 crores ஆர் மோர். இந்த இந்த மாதிரி லிமிட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ரொட்டேஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ் எப்போ அப்ளிகபிள்? பெய்ட் அப் கேபிட்டல் 10 crores ஆர் மோர், பாரோயிங்ஸ் 50 crores ஆர் மோர். பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்ததுன்னா ரெண்டுமே 50. பெய்ட் அப் கேபிட்டல் 50 crores ஆர் மோர், பாரோயிங்ஸும் 50 crores ஆர் மோர். புரிஞ்சுதா? சரி. இப்போ மொத்தம் நம்ம இப்போ வரைக்கும் ரெண்டு லிமிட்ஸ் படித்தோம். ஒன்று வந்து ஆடிட் கமிட்டி அப்ளிகபிலிட்டியான லிமிட்ஸ் படித்தோம், இன்னொன்று வந்துட்டு ரொட்டேஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ்க்கான லிமிட் படித்தோம். இப்போ ரொட்டேஷன் ஆஃப் ஆடிட்டர் அப்ளிகபிள் என் கம்பெனிக்குன்னு வச்சுப்போம். ஏன்னா என் கம்பெனி வந்து இந்த லிமிட் லிஸ்டட் கம்பெனியாகவும் இருக்கலாம், ஏன்னா பப்ளிக் கம்பெனியில் அந்த லிமிட்ஸ் தாண்டி இருக்கலாம். இந்த மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா அந்த பப்ளிக் கம்பெனியாக இருக்குது, நான் இப்போ ஆடிட்டர் ஆகும்போது, அப்போ ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளோ வருஷம் தான் ஆடிட்டர் ஆக முடியும்? 5 years. அதுக்கப்புறம் ஈ ஷுட் கோ ஃபார் அ கூலிங் பீரியட் ஆஃப் 5 years. அதுக்கப்புறம் he can be reappointed. அதாவது ஆஃப்டர் 5 years ஆஃப் கூலிங் பீரியட் he can be appointed. பட் அந்த 5 yearsல he should not be appointed. ஒரு ஃபேமா இருந்ததுன்னா they can be appointed for a period of 5 years. They can be reappointed period of another 5 years. அப்போ என்ன சொல்லுவாங்க? 2 consecutive term of 5 years சொல்லுவாங்க. சரியா? நீங்க நினைச்சாலும் நீங்க நினைச்சாலும் 3 வருஷம் 2 வருஷம் ஆடிட்டர் அப்பாயின் பண்ண முடியாது. ஆடிட்டர் அப்பாயின் பண்ணாலே எவ்வளோ வருஷம்? 5 years தான். அவர் ரிசைன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், அது அவர் இஷ்டம். நம்ம ரிமூவ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், அது அடுத்த செக்ஷன் 140ல் படிப்போம். ஸோ ரொட்டேஷன் ஆஃப் ஆடிட்டர் யாருக்கு அப்ளிகபிள்? இண்டிவிஜுவலாக இருந்தால் 5 வருஷம், ஃபேமாக இருந்தால் 5 வருஷம், அதுக்கப்புறம் கோ ஃபார் அ கூலிங் பீரியட் ஆஃப் 5 years. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 139ல் 1ல் சொல்கிறது. இப்போ அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஆஃப் சப்சிக்வெண்ட் ஆடிட்டர் ஆஃப் அ கவர்மெண்ட் கம்பெனிக்கு வருவோம். சார் கவர்மெண்ட் கம்பெனிக்கு எப்படி சார் சப்சிக்வெண்ட் ஆடிட்டர் அப்பாயின் பண்ணுறது? எங்கே அப்பாயின் பண்ணுறது? யார் அப்பாயின் பண்ணுவாங்க? சிஏஜி அப்பாயின் பண்ணுவாங்க. சிஏஜி எப்போ அப்பாயின் பண்ணுவாங்க? 180 days from the commencement of financial year appoint பண்ணுவாங்க. So within what time CAG has to appoint? 180 days from commencement of the financial year. அங்கே அப்பாயிண்ட் பண்ணுற ஆடிட்டர் எவ்வளோ வருஷம் இருப்பாங்க டென்யூர் அப்படின்னு கேட்டால் till the conclusion of next AGM. சார் அப்போ நான் கவர்மெண்ட் கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களா ஏஜிஎம்ல, அவங்களுக்கு என்ன சார் டென்யூர் அப்படின்னா ஃப்ரம் தட் கன்க்ளூஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் till the conclusion of the 6th AGM. அப்போ 5 வருஷம் இருப்பாங்க. பட் இவங்க 1 வருஷம் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சிஎன்டிஜி திருப்பி ரீஅப்பாயிண்ட் பண்ணலாம். புரிஞ்சுதா? ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த டென்யூரில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே எவ்வளோ வருஷம், இங்கே எவ்வளோ வருஷம்? 1 வருஷம். ஓகே, குட். நவ் ஃபர்ஸ்ட் ஆடிட்டருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஆஃப் த நான் கவர்மெண்ட் கம்பெனி shall be appointed within 30 days of incorporation. First auditor of a non-government company shall be appointed within 30 days of incorporation. By whom? Who should appoint? யார் அப்பாயின் பண்ணுவாங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயின் பண்ணுவாங்க 30 டேஸ்க்குள்ள. போர்டு ஃபெயில் பண்ணிட்டாங்க, போர்டு ஃபெயில்டு அப்படின்னா யார் அப்பாயின் பண்ணுவாங்க? மெம்பர்ஸ் அப்பாயின் பண்ணுவாங்க. எவ்வளோ நாளைக்குள்ள? 90 days ஃப்ரம் இன்கார்பரேஷன். எவ்வளோ நாள்? 90 days ஃப்ரம் இன்கார்பரேஷன். அப்படின்னா ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ டைம் இருக்குது? 30லேருந்து 90னா எவ்வளோ? 60 days. ஏன்னா முதல் 30 நாள் போர்டு, 30லேருந்து 90 நாள் அப்படின்னா அந்த அந்த நடுப்புற இருக்க டைம் 60 days. ஆனால் 60 days எழுதக்கூடாது, அது எப்படி இருக்குன்னா வேர்டிங்ஸ் 90 days ஃப்ரம் இன்கார்பரேஷன் எழுதணும். ஓகே, இருக்கிறது பார்த்தீங்கன்னா 60 நாள் தான், ஆனால் 60 நாள் நம்ம எழுத மாட்டோம். எங்க ஸ்டார்டிங்கு? இன்கார்பரேஷன் தான் ஸ்டார்டிங், அப்படி எழுதுவோம். சரியா? ஸோ திஸ் ஹவ் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஆஃப் அ நான் கவர்மெண்ட் கம்பெனி இஸ் கெட் அப்பாயின்ட். ஸோ ஃபர்ஸ்ட் போர்டு மிஸ் ஆச்சுன்னா ஷேர் ஹோல்டர் 90 days. ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஆஃப் அ கவர்மெண்ட் கம்பெனி எப்படி அப்பாயிண்ட் ஆவாங்க? யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? சிஎன்டிஜி. எவ்வளோ நாளைக்குள்ள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? 6 days from the
இன்கார்பரேஷன். ஸோ இன்கார்பரேஷன் இது எவ்வளோ நாளுக்குள்ள பண்ணுவாங்க? 6 டேஸ்க்குள்ள பண்ணுவாங்க. புரிஞ்சா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஆஃப் அ கவர்மெண்ட் கம்பெனி ஷால் பி அப்பாயிண்டட் within 60 days of the incorporation by C&AG. If C&AG fails, board of director help. Board of director எவ்வளோ நாளுக்குள்ள அப்பாயின் பண்ணணும்? 30 டேஸ்க்குள்ள அப்பாயின் பண்ணணும். 30 டேஸ்க்குள்ள அப்பாயின் பண்ணணும். If board fails, shareholders will appoint. Within how many days? 60 days from C&AG's failure. Failure of C&AG. அப்போ ஸ்ட்ரிக்ட்லி ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ டைம் இருக்குது? 30 டேஸ் டைம் இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஆஃப் அ கவர்மெண்ட் கம்பெனி. இப்போ அடுத்தது வேகன்சி வருதுன்னு வச்சுப்போம். வேகன்சி அப்படின்னு அர்த்தம் ரிசைன் பண்ணுறாங்க, ஆர் ரிமூவ் ஆகிறாங்க, சம்திங் ஏதோ ஒன்று நடக்குது, ஆர் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாங்க, சம்திங். ஸோ ஒரு வேகன்சி கிரியேட் ஆகுது. அந்த வேகன்சியை யார் ஃபில் பண்ணுவாங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர் ஃபில் பண்ணுவாங்க. வித்தின் 30 days தே ஷுட் ஃபில் தட் வேகன்சி. இது பேர் கேஷுவல் வேகன்சி ஆடிட்டர்னு பேர். இந்த கேஷுவல் வேகன்சி ஆடிட்டர் 3 மாசத்துக்குள்ள ஷேர் ஹோல்டர் வந்து ராட்டிஃபை பண்ணணும். ஸோ இன் ஜென்ரல் மீட்டிங் ஷேர் ஹோல்டர் ஷால் ராட்டிஃபை வித்தின் 3 months. ஸோ இந்த வேகன்சி இருக்கிற ஆடிட்டர் அவரோட டென்யூர் என்ன? வேகன்சிக்கு வந்து ஆடிட்டர் டென்யூர் டில் த கன்க்ளூஷன் ஆஃப் த நெக்ஸ்ட் ஏஜிஎம். புரிஞ்சுதா? ஸோ டென்யூர் ஆஃப் த வேகன்சி ஆடிட்டர் இஸ் டில் த கன்க்ளூஷன் ஆஃப் நெக்ஸ்ட் ஏஜிஎம். Can you able to understand? Okay, done. So what we completed? Appointment of subsequent auditor of a non-government company, rotation of auditors, then consent declaration. இதெல்லாம் 139(1). அதுக்கப்புறம் appointment of subsequent auditor of a government company, then first auditor of a non-government company, then first auditor of a government company, then வேகன்சி கேஷுவல் வேகன்சி வி ஸ்டடி. இப்போ ரூல்ஸ்லாம் சிலது எக்ஸ்ட்ரா இருக்கும். எப்படி இருக்கும்னா, இந்த கூலிங் பீரியட் டைம்ல யார் வரக்கூடாது ஆடிட்டரா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 5 வருஷம் கூலிங் பீரியட் இருக்குல்ல, அப்போ யார் ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணக்கூடாது? இங்க இருக்கிற ஃபேர்மு ரிட்டையர் ஆகுது இல்ல, அந்த ஃபேர்மு காமன் பார்ட்னர் வச்சுக்கூடாது இன்னொரு ஃபேர்ம்ல. ஸோ தே ஷுட் நாட் ஹாவ் அ காமன் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதா இல்லையா? ஓகே, டன். அடுத்து 139 லாஸ்ட் செக்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லாஸ்ட் சப்செக்ஷன் 139ல இப்போ ஒரு கம்பெனிக்கு ஏஜிஎம்ஏ நடக்கல, ஆனா இந்த ஆடிட்டருக்கு டென்யூர், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் ஃபேர்ம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபேர்ம்ல இருக்கிற ஆடிட்டர் எவ்வளோ வருஷம் அப்படியே கண்டினியூ பண்ணான்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஹலோ அம்மா, அம்மா நீ வந்து அம்மா நான் கோயம்புத்தூர்ல இருக்கம்மா, பேசிக்கம்மா, பாய்மா. ஸோ எங்க சொல்லிட்டு இருந்தா, ஸோ இன் கேஸ் அ ஃபேர்ம் இஸ் அப்பாயிண்டட் அஸ் ஆடிட்டர், they can continue because they have eligibility, no? 5 years முடிஞ்சிருச்சு, ஓகே, அடுத்த 5 years எலிஜிபிலிட்டி இருக்குது. ஆனால் என்ன ஸ்பெசிஃபிக்காக அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை, ஆர் அப்பாயிண்ட் பண்ணலன்னு சொல்லலை. புரிஞ்சுதா? அது அப்படியே பிளாங்காக இருக்குது. ஏன்னா ஏஜிஎம்ஏ நடக்க மாட்டேங்குது, சம்திங் ஏதோ ப்ராப்ளம். அப்போ என்ன ஆகும்? கண்டினியூ ஆகும். புரிஞ்சுதா நான் சொல்கிறது உனக்கு? ஸோ என்ன நடக்குது சொல்லு. ஒரு ஆடிட்டர் இருக்காங்க, 5 years முடிஞ்சிருச்சு, இவங்க கண்டினியூ பண்ணலாம், ஆனால் கண்டினியூ பண்ணணும்னு எங்கேயும் ரெசல்யூஷன் போடல. ஸோ கேன் தே கண்டினியூ? எஸ், தே கேன் கண்டினியூ. புரிஞ்சுதா இல்லையா? இதே அடுத்த செக்ஷன்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக படிப்போம். இப்போ ஒரு ஆடிட்டர் வந்துட்டு எலிஜிபிலிட்டி இருக்குது கண்டினியூ பண்ணுறதுக்கு, ஆனால் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க. நம்ம வேற யாரையாவது போட்டுருவோம். XYZ அண்ட் கோ சார்ட்டர் அக்கௌண்டன்ட்ஸ்னு ஒரு ஃபேம் இருக்குது. அந்த ஃபேம் ஃபர்ஸ்ட் 5 years முடிக்குது. அவங்களுக்கு செகண்ட் 5 years அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதா? இருக்குது. ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க? வேணான்னு நினைக்கிறாங்க. அப்படி நினச்சா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணாமல் வேற யாரையா ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஆனால் அதுக்கு ஸ்பெஷல் நோட்டீஸ் போடணும், ஷேர் ஹோல்டர் வந்து போர்டு கிட்ட சொல்லணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காலாம் நடக்காது. அப்போ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க செகண்ட் டைம் வர முடியும். ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலைன்னா நீ வந்துட்டு வேணான்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், ஆர் வேணான்னு சொல்லணும். ஸோ அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ XYZ அண்ட் கோ தூக்கிட்டு போய் ABC அண்ட் கோ கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அவங்க. ஓகேவா? அப்போ ஷேர் ஹோல்டர் சொல்லணும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அதுக்கப்புறம் தான் ABC அண்ட் கோ வரும். இந்த மாதிரி தான் ஆக்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க.
if you want to appoint other than the retiring auditor who is eligible to get appointed. புரிஞ்சுதா? இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போவோம். ஸோ இப்போ 139 முடிச்சிட்டோம். அடுத்தது 140 ரிமூவல் ரெசிக்னேஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ். ரிமூவல் ரெசிக்னேஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ். இப்போ I want to remove an auditor. What is the procedure for removing an auditor? What is the procedure for removing an auditor? Sir, first you should get special notice from the shareholder. You should get what? Special notice from the shareholder. என்னென்ன ஸ்பெஷல் நோட்டீஸ் வரும்? எங்களுக்கு இந்த ஆடிட்டர் வேணாம், வேற யாரையாவது பார்த்துக்கலாம், இவங்களை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் நோட்டீஸ். யாருக்கு அனுப்புவாங்க ஷேர் ஹோல்டர் ஸ்பெஷல் நோட்டீஸை? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு அனுப்புவாங்க. போர்டு அதை படித்து பார்த்துட்டு போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி 30 டேஸ்க்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ADT 2 ஃபார்ம் ஃபைல் பண்ணுவாங்க. முன்னாடி செக்ஷன் நம்ம ஃபார்ம் படிச்சது என்னது? அது எவ்வளோ நாளைக்குள்ள ஃபைல் பண்ணணும்? 15 நாள். இது ADT 2, அது ஷேர் ஹோல்டர் ரெசல்யூஷன் AGMல. இது போர்டு ரெசல்யூஷன். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபைல் பண்ணுவாங்க, அதை ROCக்கு ஃபைல் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ADT 2 யாருக்கு ஃபைல் பண்ணுறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபைல் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? அதை பார்த்துட்டு ஓகே சொல்லு. ஓகே சொல்லுச்சுன்னா, ஓகே சொன்னதுலேருந்து வித்தின் 60 days யூ ஷுட் கண்டக்ட் EGM. எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங் எவ்வளோ நாளுக்குள்ள கண்டக்ட் பண்ணணும்? 6 daysக்குள்ளே கண்டக்ட் பண்ணணும். EGM கண்டக்ட் பண்ணி அதில் என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும்? ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் ஆடிட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ EGM கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறியா? அந்த நோட்டீஸை நீ யாருக்கும் கொடுக்கணும்? ஆடிட்டருக்கும் கொடுக்கணும். ஆடிட்டர் என்ன கொடுக்கலாம்? அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த ரெப்ரசன்டேஷனை நீ ஷேர் ஹோல்டருக்கு சர்க்குலேட் பண்ணணும். ஓகே, அந்த ஷேர் ஹோல்டர் அந்த ரெப்ரசன்டேஷன்ல இவர் வந்து ஏதோ ஒரு இவரோட பொசிஷன் அபியூஸ் பண்ண ட்ரை பண்றாரு, இந்த பவரை ஆடிட்டர் அபியூஸ் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னா அதை போர்டு படிச்சு பார்த்துட்டு இந்த ரெப்ரசன்டேஷன் நம்ம ஷேர் ஹோல்டர் சர்க்குலேட் பண்ணா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு முடிவு பண்ணி சர்க்குலேட் பண்ணாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ யார்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும்? NCLT போய் பர்மிஷன் வாங்கணும். என்னென்ன பர்மிஷன் வாங்கணும்? இந்த மாதிரி நம்ம வந்து ஆடிட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கியாச்சு. ஆனால் அவர்கிட்ட நம்ம கொடுக்குறோம், சார் இந்த மாதிரி ஜெனரல் மீட்டிங்கில் அவங்கள ரிமூவ் பண்ண போகிறோம்னு சொல்லி கொடுத்தா அவர் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாரு. அதில் பார்த்தா திட்டிருக்காரு நம்மள. இதை நம்ம வந்து சர்க்குலேட் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு யார்கிட்ட போய் பர்மிஷன் ஆகணும்? NCLT பர்மிஷன் ஆகணும். NCLT சொல்லிட்டா நீ வந்து சர்க்குலேட் பண்ண தேவையில்லை, அப்படி இல்லைனா நீ சர்க்குலேட் பண்ணணும். புரிஞ்சுதா இல்லையா? ஓகே, இப்போ யூ ஆர் ரிமூவிங் தி ஆடிட்டர். ஸோ என்ன ப்ரொசீஜர்? சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் 6 daysக்குள்ள EGM முடிஞ்சது. EGMல என்ன பாஸ் பண்ணணும்? ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். வெரி குட். இப்போ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன கிரியேட் ஆகுது? வேகன்சி கிரியேட் ஆகுது. வெரி குட், வேகன்சி கிரியேட் ஆகுது. இப்போ வேகன்சி எப்படி ஃபில் பண்ணுறது? 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 139(8)ன்ற முன்னாடி செக்ஷன் என்ன சொல்கிறான்? போர்டே ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்றான். 30 நாளுக்குள்ள போர்டு ஃபில் பண்ணிடும். ஆனால் போர்டு ஃபில் பண்ணிச்சுன்னா யார் திருப்பி அதை ரேட்டிஃபை பண்ண வேண்டியிருக்குது? ஷேர் ஹோல்டர்ஸ் ரேட்டிஃபை பண்ண வேண்டியது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க திருப்பி போயிட்டு வர முடியாதுன்ற மாதிரி இங்கேயே வச்சு வேற ஒரு ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா இல்லையா? ஸோ இதெல்லாம் முன்னாடி அவங்க பேசி வச்சுப்பாங்க. லைக் போர்டு வந்துட்டு ரெக்கமெண்ட், ஆடிட் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுவோம், போர்டு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க தான் ஆடிட்டர்ன்றது முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இவங்க ரிமூவ் பண்ணுவாங்க, இவங்களை அப்பாயின்ட் பண்ணுவாங்க அதே மீட்டிங்கில். அப்படி பண்ணிட்டா என்ன ஆகும்? அடுத்த 1 வருஷம் வரைக்கும் இவங்கள கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னா இவங்க வேகன்சியை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர்டு மீட்டிங் வச்சு வேற ஒரு ஆடிட்டர் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ராட்டிஃபை பண்ணணும். அப்புறம் AGM வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த திருப்பி வரதுன்ற தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அங்கேயே அப்பாயின்ட் பண்ணிட்டு போயிடலாம். புரிஞ்சுதா இல்லையா? ஸோ திஸ் இஸ் ரிமூவல் ஃபர்ஸ்ட் செக்ஷன், சப்சார் 7. இப்போ அடுத்தது ரிசிக்னேஷன். சார் ஆடிட்டரை ரிமூவ் பண்ணுறது படிச்சிட்டோம். இப்போ அடுத்த என்ன படிக்க போகிறோம்? ஆடிட்டர் ரிசைன் பண்ணுறாரு. ஆடிட்டர் ஏன் ரிசைன் பண்ணுறாருன்றத ரீசன் சொல்லுங்கள். சும்மாலாம் ஐ வாண்ட் டு ரிசைன் அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ ஆடிட்டர் ஹேஸ் டு கிவ் த ரீசன் இன் ரைட்டிங். So if the auditor wants to resign before his tenure, he can resign. He has all the right to resign. யாருக்கு அவர் எழுதி போடணும்? 3 பேருக்கு எழுதி போடணும். ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதாவது கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு எழுதி போடணும். அடுத்தது ROCக்கு சொல்லணும். மூணாவது அவர் CNDG அப்பாயிண்ட் பண்ண ஆடிட்டராக இருந்தாருன்னா CNDGக்கு சொல்லணும். ஓகேவா? ஸோ 3 பேருக்கு அவர் எழுதி போடணும். யார் யாருக்கு? போர்டுக்கு, ROCக்கு, CNDGக்கு. ஸோ 3 பேருக்கு அவர் சொல்லணும். புரிஞ்சா இல்லையா? ஓகே, என்ன ஃபார்ம்ல அவர் எழுதி போடுவார்? ADT 3.
சரியா? நான் ரிசைன் பண்ணுறேன், இந்த ரீசன்னால நான் ரிசைன் பண்ணுறேன், எனக்கு இவங்க ரெமுனரேஷனே கொடுக்க மாட்டாங்க, 2 இயர்ஸாக ரெமுனரேஷன் பெண்டிங்கு, ஆர் இவங்க வந்து டீட்டெயில்ஸே சப்மிட் கொடுக்க மாட்டாங்க, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கேட்டால் ரொம்ப டிலே பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, எந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளனேஷனுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ரீசன்னால நான் ரிமூவ் பண்ணுறேன், ரொம்ப ரிஸ்கியாக நான் ஃபீல் பண்ணுறேன், என்னோட எத்திக்ஸை நான் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ரீசனை எழுதிட்டு என்ன பண்ணுவார், ஃபைல் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிடுவார். Can you able to understand? Okay. So what is the procedure for auditor resignation? He will be writing a resignation letter. He will be giving it to board of directors, ROC. In case of C&AG appointed, then C&AG he will be writing. Form ADT 3 will be filed within 30 days of his resignation. புரிஞ்சுதா? அடுத்தது ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர் பை ட்ரிபியூனல். இதே செக்ஷன் தான் 140 செக்ஷன். என்ன படிக்க போகிறோம்? ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர் பை ட்ரிபியூனல். ஸோ இஃப் ட்ரிபியூனல் suo moto or complained by central government, இந்த மாதிரி ஆடிட்டர் வந்துட்டு ஏதோ கொலூஷனில் இருக்காங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் வேற கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து பாருங்கன்ற மாதிரி ஏதோ ட்ரிபியூனலுக்கு தோணுது. அப்போ ட்ரிபியூனல் என்ன பண்ணலாம்? கேஸை நடத்தி ப்ரூவ் ஆயிடுச்சு, ஆடிட்டர் வந்து கில்ட்டி அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவாங்க? ரிமூவ் பண்ணிடுவாங்க. இங்கே ரிமூவ் பண்ணுற ஆடிட்டர் இந்த கம்பெனியில் மட்டும் ஆடிட்டராக இருக்கிறதுக்கு ரிமூவ் பண்ணுறது இல்லை, இவங்க ஆடிட்டராக இருக்கவே தகுதியிலன்னு ரிமூவ் பண்ணிடுவாங்க. அவங்க எந்த கம்பெனிலையும் அடுத்த 5 வருஷத்துக்கு ஆடிட்டர் ஆக முடியாது. ப்ளஸ் ஐசிஐக்கு அவங்க எழுதி போட்டுருவாங்க, இவங்களை நீங்கள் பேன் பண்ணுங்க கொஞ்சம் நாளைக்குன்ட்டு. ஸோ ஃபைனலில் நீங்கள் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு ஒன்று படிப்பீங்க, ரிமூவல் ஆஃப் மெம்பர் ஃப்ரம் த மெம்பர்ஸ் ரிஜிஸ்டர்னு ஒன்று படிப்பீங்க ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில். ஸோ இங்கே ரிமூவ் பண்ணுற ஆடிட்டருக்கு பிரச்சனை இந்த கம்பெனியில் மட்டும் கிடையாது, வேற எல்லா கம்பெனிலையும் இவர் ரிமூவ் ஆகிடுவார், மெம்பர்ஸ் ரெஜிஸ்டர்லையும் இவரை தூக்கிறதுக்காக பாசிபிலிட்டி இருக்குது. கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்மா? ஸோ எதனால் ரிமூவ் பண்ணுறோம்? சும்மாலாம் இல்லை, என்ன ரீசன்? ஃப்ராடு தனம். ஸோ ஆடிட்டர் இஸ் கில்ட்டி ஆஃப் சம் டைப் ஆஃப் ஃப்ராட். புரிஞ்சுதா இல்லையா? ஹென்ஸ் என்சிஎல்டி ரிமூவ்ஸ் தி ஆடிட்டர். ப்ளஸ் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீங் ஹர்ட் கொடுப்பாங்க ஆடிட்டருக்கு, அவங்க சும்மாச்சு ரிமூவ் பண்ண மாட்டாங்க, தே வில் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீங் ஹர்ட், தென் ஒன்லி தே வில் ரிமூவ் தி ஆடிட்டர்ஸ். புரிஞ்சுதாமா? ஓகே. ஸோ இப்போ என்ன படித்தோம்? நம்ம 140 படித்தோம், அதில் 3 பெரிய விஷயத்தை படித்தோம். ஒன்று நார்மல் ரிமூவல், ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் நோட்டீஸ் டு போர்ட் ரெசல்யூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல், அகெயின் இஜிஎம் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஒரு சைடு. அடுத்து ரெசிக்னேஷன் படித்தோம், அடுத்தது ரிமூவல் பை ட்ரிபியூனல் படித்தோம். சரியா? இதோட 140 முடிஞ்சது. அடுத்தது 141 எலிஜிபிலிட்டி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ். ஸோ ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னா அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாக இருக்கணும், அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு ஃபேர்ம் நான் அப்பாயின்ட் பண்ணுறேன் ஆடிட்டரா அப்படின்னா அந்த ஃபேர்மில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்னர்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாக இருக்கணும். புரிஞ்சுதா? ஸோ எய்தர் இண்டிவிஜுவல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் அ ஃபேர்ம், majority shall be chartered accountant. You can appoint either individual or a firm, but you cannot appoint a body corporate as an auditor. இந்த இடத்துல பாடி கார்பரேட் அப்படின்னு அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, யூ கேனாட் அப்பாயிண்ட் அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆஸ் ஆடிட்டர்ஸ். அடுத்த கேள்வி வரும், எல்எல்பி பாடி கார்பரேட் தானே, ஃபேர்ம்ஸ் நிறையா எல்எல்பி நான் பார்த்துருக்கேனே ஆடிட் ஃபேர்ம்ஸ் எல்லாம் அப்படின்னா, எல்எல்பி ஆக்சுவலி பாடி கார்பரேட், பட் ஆடிட்டர்ஸ் ஆர்க்கான எல்எல்பி மட்டும் பாடி கார்பரேட் கிடையாது. ஸோ ஆடிட் ஃபேர்ம் எல்எல்பி மட்டும் exempted from the definition of body corporate for the limited purpose of this section. Okay, அப்படின்னா a body corporate is disqualified to get appointed as auditor ன்னு இருக்கு. சரியா? LLP can be appointed as auditor. Understood? Okay. So an individual chartered accountant or a firm of chartered accountants can be appointed as auditor. A body corporate cannot be appointed as auditor excluding LLP. அடுத்த கேள்வி என்ன சார்? இப்போ டைரக்டருக்கு ரிலேட்டிவ், அவர் ஆடிட்டர் ஆகலாமா? ஆகக்கூடாது. டைரக்டருக்கோ ப்ரமோட்டர்ஸ்க்கோ ரிலேட்டிவாக இருந்தால் ஆடிட்டர் ஆக முடியாது. இங்கே யூஸ் பண்ணியிருக்க வேர்டு வந்துட்டு ஆஃபீஸர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. டைரக்டர் அப்படின்ற ஆஃபீஸர் எல்லாம் ஒன்று தான், அந்த மாதிரி வச்சுக்கணும். சரி, இப்போ ஆடிட்டரோட ஒய்ஃபு அந்த கம்பெனியில் ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஆடிட்டரோட ஒய்ஃபு அந்த கம்பெனியில் கிளர்க்கு ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஆடிட்டரோட ரிலேட்டிவ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்றதுனால ஆடிட்டர் டிஸ்குவாலிஃபைடா? கிடையாது. அவங்க வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி லெவலில் இருக்கணும், டைரக்டர் லெவலில், கீ மேனேஜர் பர்சனல் லெவலில், அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஆடிட்டர் டிஸ்குவாலிஃபைடு. ஜஸ்ட் பிகாஸ் மை ஒய்ஃப் இஸ் ஒர்க்கிங் இன் தட் கம்பெனி, ஐ எம் நாட் டிஸ்குவாலிஃபைட். கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. நெக்ஸ்ட்டு
ஆடிட்டர் ஷேர் வச்சுக்கலாமான்ற கேள்வி. ஓகே, ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் அதாவது எலிஜிபிலிட்டி படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆடிட்டர் ஆர் இஸ் பார்ட்னர் should not hold any share in the company. Auditor or his partner should not hold any share in this company. But their relatives can hold share. How much? 1 lakh face value they can. இப்போ இதை நம்ம பிரித்து படிக்கலாம். அந்த வேர்டிங்ஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஆடிட்டர் ஆர் இஸ் பார்ட்னர் ஆர் their relatives should not hold any share in this company or holding company or subsidiary company or associate company. But auditors relatives can hold share up to 1 lakh face value in this companyன்றான். அப்படின்னா இன்டர்பிரேஷன் என்ன சொல்லுது? ஆடிட்டரோ அவரோட பார்ட்னரோ ஒரு ஷேர் கூட வச்சுக்கூடாது. இந்த கம்பெனியும் சரி, ஹோல்டிங் கம்பெனியும் சரி, சப்சிடரி கம்பெனியும் சரி வச்சுக்கவே கூடாது. ரிலேட்டிவ்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் ரிலேட்டிவ்ஸ் எந்த கம்பெனியில் மட்டும் தான் வச்சுக்க முடியும்? இந்த கம்பெனியில் மட்டும் தான் வச்சுக்க முடியும். இதோட ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனியில் வச்சுக்க முடியாது. அப்போ 1 lakh rupees ஃபேஸ் வேல்யூ ஆடிட்டர் எந்த கம்பெனியில் ஆடிட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியில் மட்டும் ரிலேட்டிவ்ஸ் 1 lakh rupees ஃபேஸ் வேல்யூ வச்சுக்கலாம். ஓகேவா? ஆனால் அதோட ஹோல்டிங் கம்பெனியில் சப்சிடரி கம்பெனிலையோ வச்சுக்க முடியாது ரிலேட்டிவ்ஸால. அது வந்துட்டு வேர்டிங்கில் எரரா என்னன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு அடுத்த சப்செக்ஷனில் ஆடிட்டர் பார்ட்னர் ரிலேட்டிவ் புட் டுகெதர் கேன் ஹாவ் இன்டெட்னஸ் ஆஃப் 5 lakh rupeesன்னு சொல்லியிருக்கான். அது இந்த கம்பெனி இதோட ஹோல்டிங் கம்பெனி இதோட சப்சிடரி கம்பெனி புட் டுகெதர் சொல்லியிருக்கான். இப்போ அதே நீ வந்து ஷேர் ஹோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்க்கு எக்ஸாம் பண்ணியிருக்கான்ல, அதை ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனிலாம் சேர்த்து எக்ஸாம் பண்ணல, இந்த கம்பெனிக்கு மட்டும் தான் எக்ஸாம் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து டிராஃப்டிங் எரரா ஸ்பெசிஃபிக்காக அவங்க அப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னா அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஸ்பெசிஃபிக்காக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து இன்டர்பிரேஷன் ஆஃப்ல படிப்போம், இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாச்சுல படிப்போம், டிராஃப்டிங் எரரே கிடையாது. ஸோ எது சொன்னாலும் ஆக்டில் அவங்க அதை மீன் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். புரியுதா இல்லையா? ஐ மீன் இட்டுன்னுவாங்கல்ல, அது மாதிரி ஆக்டில் ஒன்று இருந்தால் அதான். ஸோ அப்போ ரிலேட்டிவ்ஸ் எந்த கம்பெனியில் மட்டும் தான் ஷேர் வச்சுக்க முடியும்? ஆடிட்டர் எந்த கம்பெனியில் ஆடிட்டர் இருக்காரோ அந்த கம்பெனியில் மட்டும் தான் அவங்க ஷேர் வச்சுக்க முடியும். எவ்வளோ ரூபா வச்சுக்கலாம்? 1 lakh rupees ஃபேஸ் வேல்யூ வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து என்ன? இன்டெட்னஸ் படிச்சிட்டோம். இன்டெட்னஸ் என்ன படித்தோம்? இன்டெட்னஸில் ஆடிட்டர் பார்ட்னர் ரிலேட்டிவ்ஸ் புட் டுகெதர் cannot have more than 5 lakh rupees of indebtedness. புரிஞ்சுதா? அந்த இன்டெட்னஸ் எல்லாத்தையும் சேர்த்து எது? இந்த கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி எல்லாத்தையும் சேர்த்து 5 lakh rupees. புரிஞ்சுதுங்களா? ஓகே டன். அடுத்து இப்போ ஒரு ஆடிட்டர் வந்துட்டு பிஸ்னஸ் கனெக்ஷன் வச்சுக்கலாமான்னு ஒரு கேள்வி. நான் ஆடிட் பண்ணுற கிளைண்ட் கூட நான் பிஸ்னஸ் கனெக்ஷன் வச்சுக்கலாமா? நோ சார். வாட் இஸ் பிஸ்னஸ் கனெக்ஷன்? கமர்ஷியல் டிரான்சாக்ஷன். என்னது? கமர்ஷியல் டிரான்சாக்ஷன். அப்போ ஒரு ஆடிட்டர் அந்த கிளைண்ட் கூட என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம்னா ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் வச்சுக்கூடாது. ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் என்ன சார்? ஆடிட் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் அஃபெக்ட் ஆகாத எதை சர்வீஸ் பண்ணலாம் அதர் தேன் 144 சர்வீசஸ். 144 செக்ஷன் படிப்போம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ப்ரொவைடிங் சர்வீஸ். அதை பண்ணக்கூடாது. அதை தவிர நீ என்ன பண்ணா ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பண்ணிக்கோ. இண்டிபெண்டன்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு ஆடிட்டர் வந்துட்டு ஆடிட்டராகவும் இருக்காரு. இன்கம் டேக்ஸ் ஆடிட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஏன்னா 144 இன்கம் டேக்ஸ் ஆடிட்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. சர்டிஃபிகேஷன் ஒர்க்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் வச்சுருந்தா பிரச்சனை கிடையாது. பிஸ்னஸ் கனெக்ஷன் தான் வச்சுக்கூடாது. பிஸ்னஸ் கனெக்ஷன் என்ன? கமர்ஷியல் டிரான்சாக்ஷன். சரி, ஓகே சார். என்னோட கிளைண்ட் வந்துட்டு ஃபர்னிச்சர் விற்கிற ஆள். எங்கள் ஆஃபீஸுக்கு 10 ஃபர்னிச்சர் தேவைப்படுது. நான் யார்கிட்டயோ போய் அந்த ஃபர்னிச்சர் வாங்க போகிறேன். இவருக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு. இவர்கிட்ட போய் 10 ஃபர்னிச்சர் வாங்கிக்கலாமா? இப்போ கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் தானே இது. ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ். அதான் கேள்வி சார். ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸில் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் அவர் விற்கிற பொருளை இவர் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. என் கிளைண்ட் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு. என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வெளி ஊர்லேருந்து வராங்க. அவங்க ஹோட்டல் தங்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஹோட்டலில் நான் தங்க வைக்கலாமா? தங்க வைக்கலாம். ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸில் நீ காசு கொடுக்கணும், ஓசியில் வாங்கக்கூடாது.
ஓகே, அவன் வந்து உனக்கு எதுவும் ஃப்ரீயா பண்ணணும்னு அவன் நினைக்கக்கூடாது. என்ன ப்ரைஸோ நார்மலா சார் தெரிஞ்சவங்க 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. கரெக்டாக 5% 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ உனக்குன்னு ஏதோ எக்ஸ்ட்ரா சலுகைகள் வரக்கூடாது. அவனுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும். இவங்கெல்லாம் விஐபிசி, இவங்களுக்கு 5% 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து உன்னோட கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் வராது. ஆனால் கிளைண்ட் கிட்ட இருந்து கமிஷன் வாங்குறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் பிசினஸ் கனெக்ஷன். நீ பிசினஸ் கனெக்ஷன் வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ ஸ்ட்ரைட்டா வச்சிருந்தாலும் சரி, டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. இன்டைரக்ட்லி என்ன அர்த்தம்? ஆடிட்டரு அவரோட பார்ட்னர்லாம் பிசினஸ் கனெக்ஷன் வச்சுக்க மாட்டாங்க. ஆனா அவரோட ஒய்ஃப், ஆடிட்டரோட ஒய்ஃபுக்கு செப்பரேட்டா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி இருக்கும். அந்த கம்பெனி மூலியமா வேற ஏதாவது சர்வீசஸ் பண்ணுவோம். ஸோ பிசினஸ் கனெக்ஷன்ன்றது நீயும் பண்ணக்கூடாது, இன்டைரக்டாவும் பண்ணக்கூடாது. புரியுதா இல்லையா? அடுத்தது, கோர்ட் ஆடிட்டர் ரிமூவ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோ, 10 வருஷம் ஆடிட்டர் டிஸ்குவாலிஃபைடு. ட்ரிபியூனல் ரிமூவ் பண்ணிச்சுட்டு 140ல படித்தோம். எவ்வளோ வருஷம் டிஸ்குவாலிஃபைடு? 5 இயர்ஸ். ட்ரிபியூனல் ரிமூவ் பண்ணா. கோர்ட் ரிமூவ் பண்ணியிருந்தா, கோர்ட்டை வந்து ஃப்ராடுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியிருந்தேன்னா 10 இயர்ஸ் அவர் டிஸ்குவாலிஃபைடு. ஸோ எலிஜிபிலிட்டியில் கோர்ட்டை பற்றி படிப்போம். 140 ரிமூவலில் ட்ரிபியூனல் ரிமூவல் பற்றி படிப்போம். கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்மா? ஓகே, குட். ஸோ இப்போ எலிஜிபிலிட்டியில் என்னென்னலாம் படித்தோம்? இண்டிவிஜுவல், ஃபேர்மு, பாடி கார்பரேட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ ஒரு ஆடிட்டரு பார்ட் டைம் எம்ப்ளாயியாக இருக்கார். ஒரு ஆடிட்டரு பார்ட் டைம் எம்ப்ளாயியாக இருக்கார். அவர் வந்து ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? முடியாது. சார் பார்ட் டைம் எம்ப்ளாயினா என்ன சார் அர்த்தம்னா, ஒரு ஃபேர்மில், ஒரு சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ் ஃபேர்மில் சிஏ முடிச்சுட்டு அப்படியே அந்த ஃபேர்ம்லேயே ஒரு ஆடிட் மேனேஜர் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்ககிட்ட சிஓபி இருக்கும். ஆனால் அவங்க ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அவங்க கையில் சிஓபி இருக்கும், ஆனால் அவங்க ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன்? அவங்க ஒரு பெரிய ஆடிட்டருக்கு ஒரு ஜூனியர் ஆடிட்டர் அங்கே இருக்காங்க. இவங்க தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் பண்ணலாம், இல்லையா இவருக்கு பார்ட்னர் ஆனால் பண்ணலாம். இவருக்கு கீழே ஆடிட் மேனேஜராக இருக்கும்போது இவர் தனியாக இவர் பேரில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ பார்ட் டைம் எம்ப்ளாயி கேனாட் ப்ராக்டிஸ். நான் வேற ஒரு கம்பெனியில் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கேன், அப்பயும் ஐ கேனாட் ப்ராக்டிஸ். ஸோ நான் ஃபுல் டைம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஐ கேன் சைன் திஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட் ரிப்போர்ட். கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? வெரி குட். இப்போ வி கம்ப்ளீட்டட் 141. இதில் பிஸ்னஸ் கனெக்ஷன் அதை பற்றி நம்ம கேள்வி வரலாம். ஷேர் ஹோல்டிங், அந்த டெட்டு ரீசன், அதை வச்சு சில கேள்விகள் வரலாம். சரியா? இதுதான் இந்த சாப்டர்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய கேள்விகள். அடுத்தது 142 ரெம்யூனரேஷன். இதில் இதெல்லாம் பெருசாக கேள்வி வராது. வாட் இஸ் ஆடிட்டர்ஸ் ரெம்யூனரேஷன்? ஆடிட் ஃபீஸ் ப்ளஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஆடிட் ஃபீஸ் ப்ளஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்ன சார்? இப்போ ஆடிட்டர் வரத்துக்கு போகிறதுக்கு தங்கறதுக்கு திங்கறதுக்கெல்லாம் கிளைண்ட் செலவு பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் ஆட் பண்ணால் என்னது? ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். புரிஞ்சுதா? ஸோ கமான் டெல் மீ, ஆடிட் ஃபீஸ் இஸ் ஈக்குவல் டு ஆடிட் ஃபீஸ் ப்ளஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். புரிஞ்சா? ஓகே, குட். ஸோ இதை வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் செப்பரேட் லைன் ஐட்டமாக டிஸ்கஸ் பண்ணணும். சும்மா அப்படியே அதர் எக்ஸ்பென்சஸில் சேர்த்து விடக்கூடாது. ஸோ ஆடிட் ஃபீஸு, ரீஎம்பர்ஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் செப்பரேட்டாக ஃபினான்ஷியல் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும். ஆடிட்டர் வந்து வேற ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் பண்ணால் கூட அவர் ஃபீஸ் கலெக்ட் பண்ணலாம். அதை நீ வந்து ஆஸ் ஆடிட்டர், ஆஸ் அதர்ஸ்னு ஃபினான்ஷியல் டிஸ்கஸ் பண்ணணும். ஷெட்யூல் 3 நீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அடுத்தது 143 பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர்ஸ். சார் ஆடிட்டர் வந்துட்டு என்ன அவருக்கு பவர் இருக்கு, என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆக்சஸ் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கேன் த ஆடிட்டர் ஆக்சஸ் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்? எஸ், he can access the books of accounts. Wherever it is kept, he can access the books of accounts. It is kept in the head office, it is kept in the branch office. Yes. As far as consolidation is concerned, to that extent, he can even access the books of subsidiary company. As far as consolidation is concerned, for example, he is auditor of the holding company. Consolidation நடக்குதுன்னா, he can even access the books of accounts of the subsidiary company.
என்ன பர்பஸ்க்காக? கன்சாலிடேஷன் பர்பஸ்க்காக. புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து, auditor has a right to get information explanation. Auditor has a right to get what? Information explanation from the clients. அவர் கேள்வி கேட்கலாம், அந்த கேள்விக்கு கிளைண்ட் பதில் சொல்லணும். ஸோ இந்த இந்த செக்ஷன் 143ன்ற செக்ஷனை நம்ம மூணா பிரிக்கலாம். ஒன்று பேசிக் பவர்ஸ், இன்னொன்று வந்து என்கொயரி பவர்ஸ், இன்னொன்று வந்து ரிப்போர்ட்டிங் அப்படின்னு மூணா பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம படிச்சது என்னது? ஆக்சஸ் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அடுத்தது இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளனேஷன், இது ரெண்டும் பேசிக் பவர்ஸ். அடுத்தது என்கொயரி பவர்ஸ். என்கொயரி பவர்ஸ் மொத்தம் 6 வரும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சில விஷயத்த கேளுன்னு. என்ன கேட்கணும்? வெதர் எனி லோன்ஸ் கிவன் based on security properly secured, whether the loans given are prejudicial to the interest of the company. சொல்லு. whether any loans given based on security properly secured, அப்புறம் prejudicial to the interest of the company. ரெண்டாவது கேள்வி, whether loan shown as deposit, கொடுத்தது லோனு, ஆனா அதை நீ புக்ஸ்ல என்ன எழுதுற? செக்யூரிட்டி டெபாசிட்னு எழுதுற. எதனால அப்படி எழுதுற? ஏன்னா நீ கொடுத்த லோன் இருக்குல்ல, அதுக்கு உனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வராது. ஓகே, அப்ப உன் கம்பெனிக்கு அது ஒரு பங்கம். கரெக்டா? உன் கம்பெனிக்கு அது ப்ரிஜுடிஷியல். ஏன்னா நீ வந்து பிசினஸ் நடத்துறதுக்கு வட்டி கடன் வாங்கின்னு இருக்க, ஆனா நீ கடன் கொடுக்கும்போது ஃப்ரீயா கொடுக்குற. ஃப்ரீயா கடன் கொடுக்குறேன்னு சொன்னா ஷேர் ஹோல்டர் கேள்வி கேட்பான்ல, அதனால நீ என்ன எழுதுற? புக்ஸ்ல செக்யூரிட்டி டெபாசிட்னு எழுதுற. ஸோ இந்த இன்கொயரி பவர்ஸ் எல்லாமே ப்ரொப்ரைட்டி ஆங்கிள்னு சொல்லுவோம். ப்ரொப்ரைட்டி ஆங்கிள்னா இதனால கம்பெனிக்கு லாஸ், ஸ்ட்ரெயிட்டா இல்ல, டைரக்டா இல்ல, ஆனா இன்டைரக்டா. டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச சில கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கு லோன் கொடுப்பாங்க. அந்த கம்பெனியில் அவங்க காமன் டைரக்டராக இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அது பேங்க்ல போனால் 10 பைசா லோன் கிடைக்காது. ஆனால் இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்கும். ஸோ இந்த கம்பெனியை பேங்க்ல காமிச்சு லோனை வாங்கி இங்கேருந்து லோனை அங்கே கொடுத்துருவாங்க. அதனால என்ன ஆகுது? இந்த கம்பெனி அடி வாங்குது. கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ என்கொயரி பவர்ஸ்ல அடுத்த கேள்வி என்ன? வெதர் த லோன் ஷோன் ஆஸ் டெபாசிட்ஸ். மூணாவது கேள்வி, வெதர் எனி பர்சனல் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் சார்ஜ் ஆஃப் த கம்பெனிஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அந்த கேள்வி கேட்கணும். ஏன்னா உன்னோட பர்சனல் செலவுலாம் நீ எப்படி கம்பெனி புக்ஸ் எழுதுவ? சில டேரக்டர்ஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க கிரெடிட் கார்டெல்லாம் கம்பெனியை கட்ட சொல்லுவாங்க. அவன் கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா அவன் மனைவியோட சாப்பிட்டது, அவன் சினிமாவுக்கு போனது, அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கம்பெனியில் எடுத்து கத்துவான். இப்போ கம்பெனி ஒரு எக்ஸ்பென்ஸாக பே பண்ணாது. கிரெடிட் கார்டில் அவன் மாதத்துக்கு ஒரு 40,000 தேய்ச்சிருவான். அந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை கூட கம்பெனி பார்க்க மாட்டாங்க. கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, கம்பெனி அந்த கிரெடிட் கார்டு டியூ இருக்குது, பே பண்ணிட்டுவாங்க. இவன் என்ன பண்ணுவான்? டேரக்டர் கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்சஸ் டெபிட் டு பேங்க்னு போட்டுருவான் என்ட்ரி. என்ன எக்ஸ்பென்ஸ் என்ன எது தெரியாது. கேட்டா சார் அவர் தான் சார் கம்பெனி அப்படின்னு. கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதை ஆடிட்டர் கேள்வி கேட்கணும். வெதர் எனி பர்சனல் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த டேரக்டர் சார்ஜ் ஆஃப் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அடுத்த கேள்வி, கம்பெனியில அதிகபட்சமான அசட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்குது. சி, ஒரு என்பிஎஃப்சி கம்பெனியில் அதிகமான அசட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இந்த கம்பெனி என்பிஎஃப்சி கம்பெனி கிடையாது, இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒரு சர்வீஸ் கம்பெனி. இதில் எதுக்கு அதிகமான அசட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்குது? அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்பப்போ காஸ்ட் ப்ரைஸுக்கு கீழே வித்துட்டு இருக்காங்க. இப்போ யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்டை காஸ்ட் ப்ரைஸ் கீழே வைப்பாங்களா? நீ ஒரு வீடு 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு 70 லட்ச ரூபாய்க்கு விற்பியா? இந்த கேள்வி கேட்கணும் ஆடிட்டர். ஏன்பா மச் ஆஃப் தி அசட்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அசட்டாக இருக்குது, அதுவும் நீ இதை காஸ்ட் ப்ரைஸுக்கு வேற கீழே வித்துட்டு இருக்க. இது கம்பெனிக்கு பங்கம் தானே? இது ப்ரிஜுடிஷியல் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி தானே? இதை ஆடிட்டர் கேள்வி கேட்கணும். சார் ஏன் இஷ்டம் சார்லாம் சொல்ல முடியாது. நீ கேள்வி கேட்கணும், அதுக்கு அவன் ரீசன் சொல்லணும். ஏன் இஷ்டம், ஏன் அசட்டு, நான் எவ்வளோ வேணா வச்சுக்கிறேன், உனக்கு என்ன அப்படின்னு கம்பெனி சொல்ல முடியாது. பிகாஸ் இங்கே பாரு, நான் யார் என்ன யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? ஷேர் ஹோல்டர்ஸ். ஐ எம் ஆன்சரபிள் டு தெம். நான் இந்த பாயிண்ட்டை எழுதிடுறேன், நீ அவன்கிட்ட பேசிக்க, அவன் கேட்பான்ல. பிகாஸ் யோசிச்சு பாரு, இப்போ நம்மலாம் ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரிடா. நம்மலாம் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி, வி ஆர் ஆல் லைக் ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ அரசு நிறைய திட்டங்கள் கொண்டு வருது. அந்த திட்டங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். கரெக்டா? ஆனால் கொடுக்குற எல்லா கான்ட்ராக்டும் இந்த எம்எல்ஏஸோட ரிலேட்டிவ்ஸு, கவுன்சிலரோட ரிலேட்டிவ்ஸு அந்த மாதிரியே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப அதிகமான வேலையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 5 கோடி ரூபாயில் பண்ண வேண்டிய வேலையை 25 கோடி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கான்ட்ராக்டில்.
அப்ப இது யாருக்கு பிரச்சனை, யாருக்கு நஷ்டம்? ஷேர் ஹோல்டருக்கு நஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்க, இந்தியா வந்து 8% இன்ட்ரெஸ்ட் கடன் வாங்கிட்டு பூட்டானுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் லோன் கொடுத்தா, நேபாளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் லோன் கொடுத்தா, அப்பா நீ 8% இன்ட்ரெஸ்ட் கடன் வாங்கினா அவன்கிட்ட அட்லீஸ்ட் 8% ரெக்கவர் பண்ணணும். நீ லாபம் சம்பாதிக்க தேவையில்லை, காஸ்டாச்சும் ரெக்கவர் பண்ணணும்ல அப்படின்னு நம்ம யோசிப்போமா மாட்டோமாடா? அந்த மாதிரி தான் இங்கே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பண்ற வேலைக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கேட்கணும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஆனால் ஷேர் ஹோல்டருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி தெரிய வரும்? அவனை டே டு டே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பார்க்குறான், பார்க்கறது இல்லை. அப்போ ஆஸ் அன் ஆடிட்டர் நீ தான் அதுக்கு கஸ்டோடியன். புரிஞ்சுதா? சி, லாபம் வந்து ரொம்ப லாஜிக்கலாக அவங்க ஃப்ரேம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த லாபம் எழுதினவங்க ரொம்ப ரொம்ப லாஜிக்கலாக எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் ஷேர் ஹோல்டரால் டே டு டே அக்கௌண்ட்ஸை பார்க்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. நீ அவங்களுக்கு அழகாக ரிப்போர்ட்டிங்கில் கொடுத்துடணும். அதனால இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் நீ கேளு அப்படின்னு ஆடிட்டருக்கு அந்த பவர் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ என்னென்னலாம் இன்கொயரி பண்ண? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? வெதர் லோன்ஸ் கிவன் பேஸ்ட் ஆன் செக்யூரிட்டி ப்ராப்பர்லி செக்யூர்ட், வெதர் இட் இஸ் ப்ரிஜுடிஷியல் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி. அடுத்த கேள்வி என்ன? லோன் ஷோன் ஆஸ் டெபாசிட். மூணாவது என்ன கேட்ட? பர்சனல் எக்ஸ்பென்சஸ் சார்ஜ் ஆஃப் டு கம்பெனி. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, அதையும் நீ காஸ்ட் பேசி கீழே வைத்துக்கிட்டு இருக்க. அடுத்தது டிரான்சாக்ஷன் ரெப்ரசன்ட் பை மியர் புக் என்ட்ரி. அப்படின்னா என்ன? ஒரிஜினல் டிரான்சாக்ஷனே கிடையாது, சும்மா புக் என்ட்ரி. இப்போ எக்ஸ்பென்ஸை போடணும், அது ப்ராஃபிட் நிறையா இருக்குது, ப்ராஃபிட்டை குறைச்சி காட்டணும், இல்லைனா டேக்ஸ் காட்டணும், போடு எக்ஸ்பென்சஸ், சும்மா எக்ஸ்பென்சஸ் டு பேபிள் போடு. இன்கமே இல்லை, ஆனால் பேங்க் கிட்ட இப்போ இன்கம் காட்டணும், அப்போதான் லோன் தருவாங்க. அப்போ என்ன பண்ணுவேன்? சும்மா டெட்டார் டு சேல்ஸ்னு போடு. இதெல்லாம் என்னது? டிரான்சாக்ஷன் ரெப்ரசன்டட் பை மியர் புக் என்ட்ரி. இதெல்லாம் ப்ரெஜுடிஷியல் டு தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி. புரிஞ்சுதா? அடுத்த என்ன கேள்வி? ஷேர்ஸ் அலாட்டட் ஃபார் கேஷ்னு சொல்கிறேன். ஷேர்ஸ் அலாட்டட் ஃபார் கேஷ்னு சொல்கிறேன். என்ன என்ட்ரி போடுற? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல்னு போடுற. வரவே இல்லை காசு, ஆனால் என்ட்ரி மட்டும் இருக்கு. திஸ் இஸ் ப்ரெஜுடிஷியல் டு தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி. ஸோ தீஸ் ஆர் இன்கொயரி பவர்ஸ் ஆஃப் த ஆடிட்டர்ஸ். புரிஞ்சுதா? அடுத்தது ரிப்போர்ட்டிங் பவர்ஸ். ஆடிட்டர் என்ன ரிப்போர்ட் பண்ணுவார்? as far as to the best of my knowledge, I got all information explanation to the purpose of this audit. இந்த ஆடிட் பர்பஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அதை நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன். என்னை பொறுத்தவரை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், வாட் எவர் த ஆக்ட் ரெக்வயர்ஸ் ஹவு த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஷுட் பி, இந்த இந்த புக்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டேன். ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்குது, ட்ரூ அண்ட் ஃபேராக இல்லைன்னா ஏன் இல்லை அதையும் எழுதணும். ஓகே. அடுத்தது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்ப்ளைட் வித் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளைட் வித் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இவங்க கிரியேட்டிவான அக்கௌண்ட்ஸ் எழுதலை, புக்ஸ் என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க. அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கம்ப்ளை ஆயிருக்குது. எந்த டேரக்டர்ஸும் டிஸ்குவாலிஃபை ஆகலை. நன் ஆஃப் த டேரக்டர் காட் டிஸ்குவாலிஃபை அண்டர் செக்ஷன் 164. ஸோ என்னென்னலாம் சொல்லணும் ஆடிட்டர்? ஐ காட் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளனேஷன். இப்போ ஒருவேளை பிரான்ச்சஸ்லாம் இருந்துன்னு வச்சுக்கோயேன், எய்தர் இவர் அந்த பிரான்ச்சுக்கு ஆடிட் பண்ணணும், ஆர் யாராச்சும் ஒருத்தர் ஆடிட் பண்ணி அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ அந்த மாதிரி சப்மிட் பண்ணியிருக்காங்களா? சார் எய்தர் த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் கேன் டூ த பிரான்ச் ஆடிட், ஆர் த பிரான்ச் கேன் பி ஆடிட் பை சம் அதர் ஆடிட்டர். இப்போ இந்தியாவுக்குள்ள இருக்குன்னா சார்ட்டர் அக்கௌண்ட் தான் ஆடிட் பண்ண முடியும். இந்தியாவுக்கு வெளியில் இருக்குன்னா அந்த நாட்டில் யார் ஆடிட்டராக இருக்கிறதுக்கு குவாலிஃபைடோ, இப்போ அமெரிக்காவில் இருக்குது ஒரு பிரான்ச்னா யார் ஆடிட்டராக இருக்க குவாலிஃபைடு அமெரிக்காவில்? சிபிஏ. அவங்க ஆடிட் பண்ணிட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். கேன் யூ able to understand? ஓகே. ஸோ த பிரான்ச் ஆல்சோ ஷுட் கெட் ஆடிட்டட். சார் இப்போ இன்னைக்கு நம்ம எஸ்ஏபி மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், ஓகே, சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம். பிரான்ச்சோட புக்ஸ்லாம் என்ன ஆகுது? ஹெட் ஆஃபீஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ அப்போ வி ஆர் ஆடிட்டிங், sitting in the head office, we are auditing the branch. So it is not necessary that you should visit the branch always. You should do the audit of branch accounts also. So if the branch accounts is received in the head office, well and good, no issue. புரிஞ்சுதா இல்லையா? ஸோ இப்போ நம்ம ட்ராவல்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது, குறைச்சிட்டோம். முன்னாடிலாம் ஒரு பிரான்ச்சும் ஃபிசிக்கலாக போய் ஆடிட் பண்ணணும், ஏன்னா அவங்கள்ட்ட சாஃப்ட்வேர்ஸ் கிடையாது, அந்த சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ண மாட்டாங்க. இப்போல்லாம்
எங்க உட்காந்து எது வேணா பார்க்கலாம். Can you able to understand what I'm trying to say? So branch auditor branch ஆஃபீஸை விசிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்ல வரேன். புரியுதா? ஸோ பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறோம்? நன் ஆஃப் த டேரக்டர் காட் டிஸ்குவாலிஃபைட்னு சொல்கிறோம். ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அக்கௌண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் இருக்குது. ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு புக்ஸ் பிரகாரம் இருக்குது. புக்ஸு ஆக்டில் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம சொல்றோம். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அல்டிமேட் பெனிஃபிஷியரின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். இந்த கம்பெனிக்கு யாரோ காசு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த காசை யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அல்டிமேட் பெனிஃபிஷரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர் இந்த கம்பெனி யாருக்கும் காசு கொடுத்துருக்கு. அல்டிமேட் பெனிஃபிஷரிக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி அந்த காசு போயிருக்குது. அல்டிமேட் பெனிஃபிஷரி அப்படின்னா யாருன்னா ஒரு இண்டிவிஜுவல், ஒரு நேச்சுரல் பர்சன் who never show his face directly. He might have invested in a company. That company would invested in another company. ஸோ அப்போ அல்டிமேட்டாக ஒரு கம்பெனியை போய் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், யார் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு கேட்டேன்னா 2 கம்பெனின்னு சொல்லுவாங்க. அந்த 2 கம்பெனியில் யார் ஷேர் ஹோல்டர்னு பார்த்தீங்கன்னா 4 கம்பெனி இருக்கும். ஆனால் யோசிச்சு பாரு, கம்பெனி உரிச்சு உரிச்சு போனால் கண்டிப்பாக ஒரு நேச்சுரல் பர்சன் உள்ள உட்காந்துருப்பானா? அவன் தான் அல்டிமேட் பெனிஃபிஷரி. இப்போ அந்த அல்டிமேட் பெனிஃபிஷரிக்கு போகணுன்றதுக்காக இந்த காசை ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி கொடுக்கும். அது அப்படியே போய் 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 யாருக்கு போகும்? அல்டிமேட்டா அந்த நேச்சுரல் பர்சனுக்கு போகும். இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஓகேவா? ஆனால் கம்பெனி அக்கௌண்ட்ஸில், கம்பெனி ரிப்போர்ட்டில் இந்த பாயிண்ட் இருக்குது. வெதர் எனி அமௌண்ட் ரிசீவ்ட் பை த கம்பெனி த்ரூ இன்டர்மீடியரி which is actually on behalf of ultimate beneficiary. The company give money to some other company and ultimately benefiting the ultimate beneficiary. ஓகேவா? அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா பினாமி டிரான்சாக்ஷனை தடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை திஸ். ஒன்லி டுமாரோ வென் யூ கோ டு ஆர்டிகல்ஸ் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் திஸ். இப்போதைக்கு தியரட்டிக்கலாக படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது, இப்போ ரீசெண்டாக ஒரு அமெண்ட்மெண்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டாக அது வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி ஷுட் ஆக்டிவேட் இன் தேர் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் எடிட் லாக் அண்ட் ஆடிட் ட்ரையல்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எடிட் லாக் ஆடிட் ட்ரையல்னு சொல்லியிருக்காங்க. எடிட் லாக்னா என்ன தெரியுமா? நீ இப்போ ஒரு என்ட்ரியை போய் மாத்திரன்னா என்ன டேட்டில் போய் என்ட்ரியை மாத்திரன்னு எங்களுக்கு தெரியணும். ஆர் என்ட்ரி நீ போட்டிருக்கன்னா என்ன டேட்டில் அந்த என்ட்ரி நீ போட்டிருக்கன்னு தெரியணும். நீ பாட்டு ஆகஸ்ட் மாதம் வந்து உட்காந்துக்கிட்டு மார்ச் மாதத்தில் என்ட்ரியை மாற்றக்கூடாது. அப்படி நீ மாத்திரன்னா ஏன் மாத்திர, எவ்வளோ என்ட்ரியை போஸ்ட் டேட்டில் போய் மாற்றிருக்க அப்படின்றது எங்களுக்கு தெரியணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? எடிட் லாக் அண்ட் ஆடிட் ட்ரையல் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ வெதர் ஆடிட்டரோட ரிப்போர்ட்டில் என்ன எழுதணும்? வெதர் எடிட் லாக் அண்ட் ஆடிட் ட்ரையல் ஹஸ் பீன் ஆக்டிவேட்டட் த்ரூ அவுட் தி இயர் இன் த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்றது ஒரு ஆஃப் த ரிப்போர்ட்டில் எழுதணும். இதை தவிர ஆடிட் ரிப்போர்ட் என்னெல்லாம் எழுதுவாங்க அப்படின்னா, இந்த கம்பெனிக்கு வந்துட்டு இப்போ ஒரு மெட்டீரியல் ஃபோர்சியபிள் லாஸஸ் இருக்கு. ஓகே, அதுக்கு ப்ரொவிஷன் போட்டாங்களா? அது இந்த கம்பெனிக்கு ஒரு மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ ஒரு பெரிய தர்ம சங்கடமான நிலைமை வந்து காசு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு நீ ப்ரொவிஷன் போடணுமா? போட்டிருக்கியா அப்படின்றது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி லாங் டேர்ம் கான்ட்ராக்ட், டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்லாம் என்டர் ஆகும்போது ஏதாவது சம் லிட்டிகேஷன்ஸ்லாம் வரும். லிட்டிகேஷன்ஸ், கிளைம்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். அதுக்கெல்லாம் நீ ப்ரொவிஷன் போட்டிருக்கியா? வெதர் யூ ஹவ் பீன் ப்ரொவைடட் ஃபார் கிளைம்ஸ் அண்ட் லிட்டிகேஷன், வெதர் யூ ஹவ் ப்ரொவைடட் ஃபார் material forcible losses, whether any money to be transferred to IEPF has been transferred or not, whether any money to be transferred to IEPF transferred or not, whether they complied with section 123 payment of dividend. அதாவது டிவிடெண்ட் கொடுக்கறதா இருந்தால் 123 நீ கம்ப்ளை பண்ணணும், அது பண்ணியிருக்கியா? இதெல்லாம் தான் ஆடிட்டர் வந்து அவரோட ரிப்போர்ட்டில் எழுதுவார். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். ஒருவேளை உனக்கு அதான் அட்வர்ஸ் கமெண்ட்ஸ் இருக்குது, குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ரிசர்வேஷன் இருக்குதுன்னா அதை உன் ரிப்போர்ட்டில் எழுதி அதோட ரீசனையும் நீ சொல்லணும். நம்ம ஆடிட் ரிப்போர்ட் படிக்கும்போது ஆடிட்டிங்கில் பேசிஸ் ஃபார் குவாலிஃபைடு ஒப்பீனியன், பேசிஸ் ஃபார் அட்வர்ஸ் ஒப்பீனியன் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் படிப்போம். ஓகேவா? ஸோ அதில் என்ன எழுதுவாங்க? இந்த மாதிரி
இந்த ரீசன்னால நான் குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எழுதுவாங்க. கேன் யூ able to understand? ஓகே, குட். 143.11 talks about CARO reporting. 143.10 talks about auditor to comply with auditing standards. இப்ப இன்னும் நம்ம ஆடிட் ரிப்போர்ட்ல படிக்க வேண்டியது, இந்த 143ல படிக்க வேண்டியது, ஒருவேளை ஆடிட்டர் கவர்மெண்ட் கம்பெனிக்கு ஆடிட்டரா இருந்தா என்ன பண்றது? ஆடிட்டர் கவர்மெண்ட் கம்பெனிக்கு ஆடிட்டரா இருந்தாருன்னா சிஎன்டிஜி இருக்காங்கல்ல, கம்ப்யூட்டர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அவங்க வந்து ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு, தம்பி நீங்க போய் ஆடிட் பாருங்க, ரிப்போர்ட்டை எனக்கு சப்மிட் பண்ணுங்க. ஆடிட்டர் யாருக்கு சப்மிட் பண்ணுவாங்க? ரிப்போர்ட்டை சிஎன்டிஜி சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து சிஎன்டிஜி பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க 60 நாளைக்குள்ள தே வில் கம் டு டிசிஷன். என்னன்ட்டு, சப்ளிமெண்ட்ரி ஆடிட் பண்ணணுமா, டெஸ்ட் ஆடிட் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ சிஎன்டிஜி மே கம் ஃபார் சப்ளிமெண்ட்ரி ஆடிட். அந்த டிசிஷன் ஷுட் பி டேக்கன் வித் how many days? 60 days. இப்போ சிஎன்டிஜியோட ரிப்போர்ட்டும் கம்பெனி ஆடிட்டரோட ரிப்போர்ட், தட் இஸ் சார்ட்டர் அக்கவுண்டன்ட் ரிப்போர்ட், ரெண்டுமே ஷேர் ஹோல்டருக்கு சர்க்குலேட் பண்ணுவாங்க. கேன் யூ able to understand? ஓகே. இப்போ 143.10 talks about what? Auditor to comply with auditing standards. Auditing standards, as of now, given by whom? ICI. So we should comply with auditing standards. அடுத்தது 143.11 talks about CARO reporting. CARO, Company Auditors Report Order அப்படின்னு சொல்லிட்டு 2020 சொல்லுவாங்க. CARO 2020, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் அதை நம்ம லால படிக்க மாட்டோம், அதை நம்ம ஆடிட்டிங்கில் தான் படிப்போம். CARO ரிப்போர்ட்டிங்னு சொல்லிட்டு ஆடிட்டர் சாப்டரில், ஆடிட்டர் ரிப்போர்ட் சாப்டரில் ஆடிட்டிங்கில் படிப்போம். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு சும்மா டச் அண்ட் கோ தான். நான் வந்து இது மாதிரி கேரோ அப்ளிகபிளாக இருந்தால் கேரோ ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. புரிஞ்சுதா? அடுத்தது இம்பார்ட்டண்டான செக்ஷன், ஃப்ராட் ரிப்போர்ட்டிங். 143.12, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவேளை ஆடிட்டர் ஆடிட் பண்ணும்போது ஃப்ராடை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோ, ஃப்ராடை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, ஆடிட் டைமில் ஃப்ராடை கண்டுபிடிக்க முடியல, ஆடிட்டர் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு ஃபைண்ட் ஃப்ராட். ஆடிட்டர் வந்து ஃப்ராட் டிடெக்டர்லாம் கிடையாது. அவர் என்ன போலீஸான்னு? அவர் ஆடிட்டர், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஹீ மே ஃபைண்ட் ஃப்ராட், ஹீ மே நாட் ஃபைண்ட் ஃப்ராட் during the course of audit. If he find the fraud, then he should give to board of directors, சார் intimation, board of director audit committee சொல்லணும். 2 நாளைக்குள்ள, என்னைக்கு நீ ஃப்ராடை கண்டுபிடிக்கிறியோ அதுலேருந்து 2 நாளைக்குள்ள நீ அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும். ஆடிட் கமிட்டி அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், நாங்கள் வந்து ஆடிட் பண்ணும்போது we found one fraud. அந்த ஃப்ராடோட வேல்யூ 1 கோடிக்கு மேலே இருக்கலாம், 1 கோடிக்கு கீழே இருக்கலாம். ஸோ ரெண்டாக பிரிக்கணும் வேல்யூவை. In case if fraud value is more than 1 crore, then you have to wait for board's reply. 45 நாள் டைம் இருக்குது போர்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு. போர்டு ரிப்ளை பண்ணிச்சுன்னா அந்த போர்டோட ரிப்ளையை வாங்கிட்டு அடுத்த 15 நாளைக்குள்ள நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஃப்ராடை பார்த்தோம், 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு, நாங்கள் கமிட்டிக்கு போர்டுக்கு சொல்லிட்டோம், அவங்களோட ரிப்ளை இது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீ யார்கிட்ட சொல்லணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்ட ADT 4 அப்படின்ற ஃபார்மில் சொல்லணும். புரிஞ்சுதா? எவ்வளோ நாளைக்குள்ள சொல்லணும்? 15 days from the reply you receive. சார் ரிப்ளையே வரல சார், என்ன சார் பண்ணுறது? 45 நாள் வெயிட் பண்ணு. 60 டேஸ்க்குள்ள, தட் இஸ் 45th டேலேருந்து 60th டே, அப்படின்னா 15 days. ஸோ இப்போ அவன் 15th டேவே ரிப்ளை பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, 15 டேலேருந்து 15 டே. அவன் 30th டேல ரிப்ளை பண்ணான்னு வச்சுக்கோ, 30th டேலேருந்து 15th டே. அவன் ரிப்ளையே பண்ணலன்னா 45th டேலேருந்து 15th டே. சரியா? நீ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். புரியுதா இல்லையா? ஸோ உன்னோட கடமை, ரிப்போர்ட் வந்ததுன்னா அங்கேருந்து 15 days, ரிப்போர்ட் வரலன்னா மேக்ஸிமம் டைம்லேருந்து 15 days. சரியா? நீங்கள் சொல்லணும். இப்போ அதை 2 விதமாக சொல்லணும். ஒன்று, ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் டியூவில் எழுதி போட்டுருணும். இன்னொன்று, மெயில் அனுப்பணும். உன்னோட லெட்டர் ஹெட்டில் உன்னோட ரிப்போர்ட் இருக்கணும். புரிஞ்சுதா இல்லையா? ஏன்னா இதை வச்சு தான் அவங்க சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அப்பாயின்ட்லாம் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். புரிஞ்சுதா? நம்ம அதெல்லாம் ஃபைனலில் படிப்போம். செக்ஷன் 212ன்னு சொல்லிட்டு 212ன்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது, சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ன்ட்டு, SFIO அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் வரணுமா வேணாமான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் செட் பண்ணும். கேன் யூ able to understand?
இப்போ ஆடிட்டர் வந்து ஃப்ராடெல்லாம் சொல்கிறாருல்ல, வெளியில் சொல்கிறாருல்ல, இது ஏன் சொல்கிறாரு? ஏன்னா 1 கோடிக்கு மேலே இருக்கு. ஒருவேளை 1 கோடி கீழே இருந்ததுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் சொல்ல தேவையில்லை. நீ ஆடிட் கமிட்டிகிட்ட சொல்லு, போர்டுகிட்ட சொல்லு, அவங்க ரிப்போர்ட்டில் எழுதிட்டு போயிடுவாங்க. போர்டு ரிப்போர்ட் இருக்குல்ல, அதில் அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்தோம், நாங்கள் வந்து ரெமிடியல் ஆக்ஷன் எடுத்தோம், நாங்கள் ரெக்கவர் பண்ணிட்டோம் அப்படின்லாம் அவங்க எழுதுவாங்க. கேன் யூ பட் அண்டர்ஸ்டாண்ட்? அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகாது, அது எங்கேயோ ஒன்று முடிஞ்சிடும், போர்டு ரிப்போர்ட்டோட முடிஞ்சிடும். கேன் யூ பட் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. இப்படிலாம் சொல்கிறோமே, லைக் நோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் சொல்கிறோமே, இதனால கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஒய்லெட் ஆகுதா அப்படின்னா இல்லை இல்லை, ஒய்லெட் ஆகலை. ஏன்னா இது அவர் குட் ஃபெய்த்தில் தான் பண்ணுறாரு. கம்பெனி காலி பண்ணுறதா இந்த வேலையெல்லாம் பண்ணல, இது ஒரு குட் ஃபெய்த்துக்காக. ஏன்னா ஆடிட்டருக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தோன்னா அங்கேயோட முடிச்சுக்கணும். நீ பாட்டு இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்கலாம் சொல்லக்கூடாது. ஆனால் இது வந்து செக்ஷன்லேயே கொடுத்துருக்குது. ஓகே, இதை பண்ணணும்னு சொல்லியிருக்குது, ஆடிட்டருக்கு டியூட்டி சொல்லியிருக்குது. அப்போ இதை பண்ணி தான் ஆகணும் ஆடிட்டர். கேன் யூ ஏபிள் அண்டர்ஸ்டாண்ட்? நவ் இதை பண்ணுறதுனால எதுவும் வைலேஷன் கிடையாது. இது குட் ஃபெய்த்தில் தான் பண்ணுறாரு. இதான் 143 சப்செக்ஷன் 13. சரியா? அடுத்தது 144. 144 என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் சர்டைன் சர்வீசஸ். ஆடிட்டர் எந்தெந்த சர்வீசஸ்லாம் பண்ணக்கூடாது? அக்கௌண்டிங், புக் கீப்பிங், இன்டர்னல் ஆடிட், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், அவுட்சோர்ஸ்டு ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஆக்சுவரியல் சர்வீசஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி, பேங்கிங் அட்வைசரி, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். ஓகே, இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் ஆடிட்டர் பண்ண கூடாது. எதர் ஆடிட்டர் டைரக்டா பண்ணக்கூடாது, இன்டைரக்டாவும் பண்ணக்கூடாது. இன்டைரக்ட்னா என்ன அர்த்தம்? ரிலேட்டிவ்ஸ் மூலியமா பண்றது, நெட்வொர்க்கிங் ஃபர்ம்ஸ் மூலியமா பண்றது. நெட்வொர்க்கிங் ஃபர்ம்ஸ்னு அர்த்தம், ஒரு பிராண்ட் நேம் வச்சுக்கிறாங்க, அந்த பிராண்ட் நேம் கீழே 4-5 ஃபர்ம்ஸ் இருக்குது. நான் ஸ்டாட்ஸ் ஆடிட் பார்க்குறேன், நீ இன்டர்னல் ஆடிட் பாரு, நீ அவுட் சோர்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பண்ணிக்க அப்படின்ட்டு எல்லாருமே ஒரே பிராண்ட் நேம் கீழே இருக்காங்க. ஆனால் வேற வேற ஃபர்ம். ஓகே, ஆனால் ஒரே பிராண்ட் நேம் கீழே இருப்பாங்க. இந்த பிக் ஃபோர்லாம் கேள்விப்பட்டிருப்பான்னு வச்சுக்கோங்க, ஒரு பிராண்ட் நேம் தான். ஓகே, ஆனால் அவங்களுக்கு கீழே 10 ஃபர்ம் கூட இருக்கும். எல்லாரும் பிராண்ட் நேம் ஷேர் பண்ணிப்பாங்க. யாரை கேளு, நான் இந்த பிக் ஃபோர் இந்த பிக் ஃபோர்னு சொல்லிப்பாங்க. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தா அவங்க பேர் வேற ஏதோ இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கோலோக்கியலாக சொல்லப்போனா, நான் இந்த லேபிள்ரா அப்படின்வாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரவுடிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு லேபிள்னு வாங்க. நான் வந்து நான் ரவி லேபிள் அப்படின்வாங்க. ரவி லேபிள்னா அவர் ஒரு பிராண்டு, இவர் ஒரு மிகப்பெரிய ரவுடி ரவின்றவர். அந்த ரவி லேபிள்னா அவங்களாம் அந்த ரவியோட கூட்டாளிகள், அவங்க கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி, அது மாதிரி அர்த்தம். இன்னும் ஒரு குலோக்கியலாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, இப்போ அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் ஃபர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. நாங்கள் இந்த நெட்வொர்க்னா அதில் ஒரு 10 ஃபர்ம்ஸ் இருக்கும். அப்போ அந்த 10 ஃபர்ம்ஸும் அந்த சர்வீசஸ்லாம் மாற்றி மாற்றி பண்ணிப்பாங்க. பண்ணிக்கலாமா? கூடாது. இன்டைரக்ட்லி பண்ணுறாங்கல்ல. ஸோ டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி நீ அந்த சர்வீசஸ் பண்ணக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் சர்வீசஸ் பண்ணக்கூடாது. பண்ணினா டிஸ்குவாலிஃபை. 141 யூ ஆர் டிஸ்குவாலிஃபை. புரிஞ்சுதா இல்லையா? ஓகே சார். இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 139 அப்பாயின்மெண்ட், 140 removal resignation, 141 qualification and eligibility of auditors, 142 remuneration, 143 powers and duties, 144 restrictions on certain services. அடுத்தது 145. 145 என்ன சொல்லியிருக்காங்க? ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆடிட்டர் ஆடிட் பண்ணிட்டு அப்படியே விட்டு போயிடக்கூடாது. ஓகே, ஆடிட் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுக்கணும். உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எய்தர் கிவ் அ குவாலிஃபைட் ரிப்போர்ட் ஆர் கிவ் அ clean report, but give a report. Okay, so if you are having a qualification reservation, you write that reservation in your report. Subject to these reasons, everything looks good. அப்படின்னு அர்த்தம், மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் ஆனால் கொஞ்சம் கோவக்காரர், மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் கொஞ்சம் குடிப்பார். இது என்னது? இது குவாலிஃபைடு ரிப்போர்ட். அவனா ஐயோ பயங்கரமான ஆளாச்சே, இது அட்வர்ஸ். என்ன ரிப்போர்ட்டு? அட்வர்ஸ் ரிப்போர்ட்னு பேர். புரிஞ்சுதா? ஸோ ஆடிட்டர் ஷுட் கிவ் ரிப்போர்ட். இதான் 145. 146 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆடிட்டர் டு அட்டன் ஜெனரல் மீட்டிங். ஆடிட்டர் டு அட்டன் ஜெனரல் மீட்டிங்.
Auditor has right to receive notice of general meeting of all general meeting, whether it is AGM or EGM. எல்லா ஜெனரல் மீட்டிங்கும் ஆடிட்டருக்கு நோட்டீஸ் வரதுக்கு ஆடிட்டருக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்ப ஆடிட்டர் அட்டன் பண்றது அட்டன் பண்ணாது அவரோட விஷயம். அட்டன் பண்ணணுமா? பண்ணணும் அவசியம் இல்லையா? அட்டன் பண்ணணும். சார் இப்போ ஏஜிஎம்னா எல்லா டைம் ஆடிட்டர் போனோமா சார் அப்படின்னா அதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீ ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கும்போது அதில் ஒரு குவாலிஃபைட் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. அந்த குவாலிஃபைடு ஆடிட் ரிப்போர்ட்டை ரீட் அவுட் பண்ணணும் மீட்டிங்கில். இந்த மாதிரி இந்த ரீசன்னால நான் குவாலிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால குவாலிஃபை ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கும்போது ரொம்ப மேண்டேட்டரியாக நீங்கள் போக வேண்டியிருக்கும். ஆனால் அன்குவாலிஃபைட் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கும்போது எதையும் ரீட் அவுட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அடாப்ட் பண்ணிட்டா போதும். இப்போ ஆடிட்டராக போக முடியலன்னா என்ன பண்ணுறது? ஈ ஷுட் சென்ட் இஸ் ஆத்தரைஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ். கொடுமை என்ன? அவர் ஷுட் பி a குவாலிஃபைடு சிஏ. இப்போ ஒரு ஆஃபீஸில் 2 ஆடிட்டர் இருக்காங்க, 2 பார்ட்னர்ஸ் ஆடிட்டராக இருக்காங்க. 22 எவ்வளோ கம்பெனி ஆடிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சீலிங் லிமிட்டு. அப்போ அதை படிக்கணும். செக்ஷன் 141ல் எலிஜிபிலிட்டி டிஸ்குவாலிஃபிகேஷனில் சீலிங் லிமிட் இருக்குது. ஒரு ஆடிட்டரு 20 கம்பெனி தான் ஆடிட் பண்ண முடியும். எவ்வளோ கம்பெனி? 20 கம்பெனி. பட்டு 20 தான் ஆடிட் பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. 20 பெரிய கம்பெனி தான் ஆடிட் பண்ண முடியும். அப்போ குட்டி கம்பெனி நிறைய ஆடிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எக்ஸம்டடு 20ல் இருக்கிறது. 1% கம்பெனி, ஸ்மால் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி ஹேவிங் லெஸ் தென் 100 crore paid up capital, இதெல்லாம் எக்ஸம்டட். ஸோ அப்போ உனக்கு 20 லிஸ்டட் கம்பெனி ஆடிட் பண்ணலாம் நீ ஒரு ஆள், ஆர் 20 பப்ளிக் லிமிடெட் ஆடிட் பண்ணலாம் நீ. இப்போ நீயும் அவனும் பார்ட்னர். மொத்தம் உங்கள் ஃபேமில் எவ்வளோ கம்பெனி ஆடிட் பண்ணலாம்? எவ்வளோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆடிட் பண்ணலாம்? 40 பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆடிட் பண்ணலாம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி லெஸ் தென் 100 crore paid up capital எவ்வளோ ஆடிட் பண்ணலாம்? ஒரு 150 கம்பெனி ஆடிட் பண்ணலாமா? பண்ணலாம், தப்பே கிடையாது. எல்லாமே பிரைவேட் கம்பெனி லெஸ் தென் 100 crore paid up capital. சார் நாங்கள் 2 பேர் தான் சார் இருக்கோம், எப்படி சார் அப்படி பண்ண முடியும்? பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? கேள்வி பண்ண முடியுமான்றதான். பண்ண முடியுமா? பண்ண முடியும். இப்போ எல்லா கம்பெனியும் ஏஜிஎம்மை 30th செப்டம்பர் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா மோஸ்ட்லி ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 30th செப்டம்பர் தான் ஏஜிஎம் நடக்கும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்க்கு. எவ்வளோ கம்பெனிக்கு நீங்கள் போவீங்க ஏஜிஎம்க்கு? 2 கம்பெனிக்கு போகலாமா? நீ ஒரு கம்பெனி, அவன் ஒரு கம்பெனிக்கு போகலாமா? சரி, ஆத்தரைஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் கூட்டணும் வரணும்னா எவ்வளோ கம்பெனி கூட்டணும் வருவேன்? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கம்பெனி கூட்டணும் வரணும். அவ்வளோ சார்ட்டர் உங்க கீழே இருப்பாங்களா? ஸோ இந்த செக்ஷன் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ. எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிக்கலாக இதை யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. நீ நாளைக்கு ஆர்டிகல்ஷிப் போகும்போது இந்த செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோ, 146 இந்த செக்ஷன். இதை உன் ஆடிட்டர்கிட்ட சார் இதை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களான்னு கேளு. இன்டர்வியூவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்பாங்க. இந்த கேள்வி கேளு, சார் செக்ஷன் 146ன்னு ஒரு செக்ஷன் இருக்குது சார், ஆடிட்டர் டு அண்டர் ஜென்ரல் மீட்டிங்னு இருக்குது சார், நீங்கள் வந்து ஜென்ரல் மீட்டிங்லாம் போகிறீங்களா சார் கம்பெனியில் அப்படின்னு கேட்கணும். பாதி பேருக்கு இந்த செக்ஷன் இருக்குன்னே தெரியாது. சரி, ஆத்தரைஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்புறீங்களா சார்? அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். சார் அப்போ என்ன தான் பண்ணுறது? நானும் போக மாட்டேன், ஆத்தரைஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்ப மாட்டேன், என்ன பண்ணணும்? ஜென்ரல் மீட்டிங்கில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஆடிட்டர் வரலனாலும் எங்களுக்கு ஓகேன்ட்டு. புரிஞ்சுதா? இதான் விஷயம். இதான் 146. நம்மளோட கொஷின் ஆன்சர்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரவே வராது. 146லாம் டெஸ்ட்டே பண்ண மாட்டாங்க ஐசிஐயில், ரொம்ப ரொம்ப ரேர். ஐசி எப்போ பார்த்தாலும் 141 தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. 141, 144, அப்புறம் அந்த டேஸ் அப்பாயின்மெண்ட்டில் அந்த 139ல் டேஸ் இருக்குல்ல, இதுதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. தீஸ் ஆர் ஆல் நீஷ் ஏரியா. ஓகே, தே ரேர்லி டெஸ்ட் ஆர் தே டோன்ட் டெஸ்ட். அடுத்தது 147. 147 என்ன? பனிஷ்மெண்ட். ஓகே, இப்போ ஆடிட்டருக்கு என்ன சார் பனிஷ்மெண்ட், எவ்வளோ சார் ஃபைன் போடுவாங்க அப்படின்னா, தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா 25,000 rupees to 5 lakhs. 25,000 rupeesன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட், 5 lakhsன்றது எண்டிங் பாயிண்ட். அந்த 5 lakhs ஆர் 4 times of the fees received. தெரிஞ்சே பண்ணன்னு வச்சுக்கோ,
5 lakhs to 25 lakhs. சாரி 50,000 50,000 to 50,000 to இங்க வந்து 25,000 to 5 லட்சம், அங்க 50,000 to 25 லட்சம் நினைக்கிறேன். ஓகேவா? ஆர் 8 times அந்த ஃபீஸ் ரிசீவ். சரியா? இன்கேஸ் கிரிமினல்னு வச்சுக்கோ, ஃப்ராடு தனம் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்ப யூ ஷுட் பே டேமேஜஸ் டு ஹூவர் சஃபர் த ஃப்ராட். ஆடிட்டர் ஷுட் பே டேமேஜஸ் டு ஹூவர் சஃபர் த லாஸ். பிளஸ் யூ ஷுட் கோ ஃபார் இம்ப்ரிசன்மெண்ட் 1 year. இப்போ டேமேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர்மும் லைபிள், அந்த பார்ட்னரும் லைபிள். ஸோ பார்ட்னர்ஸ் எல்லாரும் லைபிள், ஃபேர்மும் லைபிள். ஆனால் இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு யார் மட்டும்தான் லைபிள் தெரியுமா? அந்த யார் கையெழுத்து போட்டாரோ, எந்த ஆடிட்டர் அந்த இதில் ஈடுபட்டாரோ அவர் மட்டும் தான் லைபிள். ஸோ மற்றவங்கலாம் லைபிள் கிடையாது. அப்படின்னா அவர் மட்டும் தான் இம்ப்ரிசன்மெண்ட் போவார், வச்சவங்க யாரும் போக மாட்டாங்க. கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபுல் பிக்சர்? ஓகே, ஸோ திஸ் இஸ் 147. இப்போ கம்பெனிக்கும் பெனால்ட்டி இருக்கா? கம்பெனிக்கும் பெனால்ட்டி இருக்குது, டேரக்டருக்கும் பெனால்ட்டி இருக்குது. 10,000 அது மாதிரிலாம் போடுவாங்க. பட் ஆடிட்டரோட பெனால்ட்டி தான் நம்ம மேண்டேட்டரியாக படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? அடுத்தது 148, காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் காஸ்ட் ஆடிட். இப்போ காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டால், ரெகுலேட்டட் செக்டார், நான் ரெகுலேட்டட் செக்டார் அப்படின்னு 2 செக்டார் இருக்கு. உன்னோட கிளைண்ட்டு அவன் பண்ணுற ப்ராடக்ட் இந்த ரெண்டுத்துல ஏதாவது கவர் ஆயிடுதான்னு பார்க்கணும். ஏன்னா செக்டார்னு பிரிச்சிருக்காங்க, கிளாசிஃபிகேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. ஸோ உன் கிளைண்ட் பண்ணுற ப்ராடக்ட்டு இந்த ரெகுலேட்டட் செக்டாரில் வந்தாலோ ஆர் நான் ரெகுலேட்டட் செக்டாரில் வந்தாலோ அவனோட டோட்டல் டர்ன் ஓவர் 35 கோடி 35 crores மேலே இருந்ததுன்னா திஸ் காஸ்ட் ரெக்கார்ட் இஸ் அப்ளிகபிள். ஸோ வென் காஸ்ட் ரெக்கார்ட் இஸ் அப்ளிகபிள்? இஃப் total turnover of that company crosses 35 crores. காஸ்ட் ஆடிட் எப்போ தெரியுமா வரும்? If the company's product comes under regulated sector. Regulated sector's turnover is 25 crores or more. And overall turnover of the company is 50 crores or more. 25, 50. நான் ரெகுலேட்டட் செக்டாரில் உங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டோட டர்ன் ஓவர் 35 crores ஆர் மோர், ஓவரால் ப்ராடக்டோட டர்ன் ஓவர் 100 crores ஆர் மோர். அப்போ காஸ்ட் ஆடிட் வந்துடும். ஆனால் நம்ம இன்டர் புக்கில் இந்த 35, 100, 25, 50 ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. ஆஸ் பர் த ரூல்ஸ் காஸ்ட் ஆடிட் வந்துடும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி காஸ்ட் ஆடிட்டுக்கு ஒரு எக்ஸம்ஷனும் இருக்குது. உன்னோட டர்ன் ஓவர் 75% மேலே எக்ஸ்போர்ட்லேருந்து தான் வருது. உன்னோட டர்ன் ஓவரில் 75% எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர். ஆர் நீ எஸ்இசெட்ல உட்காந்துருக்க, உன்னோட யூனிட்டே எஸ்இசெட் யூனிட், உன்னோட கம்பெனியே எஸ்இசெட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கம்பெனி. ஆர் நீ பவர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற, எலக்ட்ரிசிட்டி மேனுஃபேக்சர் பண்ணுற, ஆனால் அது விற்கலாம் இல்லை, அதை நீயாவே கன்சியூம் பண்ணிக்கிற. மாடியில் சோலார் பேனல் போடுறான், ரூஃப் டாப் சோலார் பேனல் இப்போ நிறைய பேர் வரான், போட்டுட்டு பவர் ஜென்ரேட் ஆகுது, விற்கலாம் இல்லை, அவங்களே கன்சியூம் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த பவர் எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து ரெகுலேட்டட் செக்டாரில் வந்துடும். அப்போ என் ப்ராடக்ட் ரெகுலேட்டட் செக்டாரில் வருது அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா, ரெகுலேட்டட் செக்டாரில் வந்தாலும் எக்ஸம்டட். ஏன்? ஏன்னா நீ வெளியே விற்கிறது இல்லையே, அப்புறம் எதுக்கு உனக்கு காஸ்ட் ஆடிட்டு காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி. அதனால உங்களுக்கு காஸ்ட் ஆடிட் எக்ஸாம் பண்ணி விட்டுருவோம். ஸோ எந்த கம்பெனிஸ்லாம் எக்ஸாம் பண்ணிவிடுவாங்க காஸ்ட் ஆடிட்லேருந்து? எக்ஸ்போர்ட் தான் மெயின். ஓகே, அடுத்தது என்ன? எஸ்இசெடு. அப்புறம் கேப்டிவ் கன்சம்ஷன். கேப்டிவ் கன்சம்ஷனாக சொந்தமாக நம்மளே கன்சியூம் பண்ணிக்கிறது, பவர்லாம் இருந்ததுன்னா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம் பண்ணிவிடுவாங்க காஸ்ட் ஆடிட்ல. சரி, ஓகே. காஸ்ட் ஆடிட் வருதுன்னு வச்சுப்போம். யார் ஆடிட் பண்ணணும்? காஸ்ட் ஆடிட்டர், காஸ்ட் அக்கௌண்டன்ட். ஓகேவா? அவரு எவ்வளோ நாளைக்குள்ள அந்த ஆடிட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்? காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் எவ்வளோ நாளைக்குள்ள சப்மிட் பண்ணணும்? 180 days from the end of the financial year. எவ்வளோ நாளைக்குள்ள? 180 days from the end of the financial year. அதை போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். 30 days from the receipt of the cost audit report by the auditors, the board shall forward it to central government. புரிஞ்சுதாப்பா? இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா செக்ஷன்ஸையும் நம்ம படிச்சிட்டோம்.
அண்ட் பாசிபிள் கொஸ்டின்ஸை நான் நடத்தும் போதே அங்கங்க சொல்லினே வந்துட்டேன். ஓகேவா? ஐ வில் கிவ் யூ 5 minutes டைம் டு கோ த்ரூ சம் புக் பேக் கொஸ்டின்ஸ். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி சார், இந்த 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 கொஸ்டின் எனக்கு புரிய மாட்டேங்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கும் போது எனக்கு இது நுரடலாக இருக்குது, இந்த எம்சிக்யூ இந்த கொஸ்டின் எனக்கு புரியலன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஸோ டைம் இஸ் 10:58. ஸோ வி டுக் அப்ராக்சிமேட்லி 1 hour டு கம்ப்ளீட் திஸ் சாப்டர். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 8 marksக்கு ஒர்த்தான சாப்டர். ஓகேவா? 6 to 8 marks ஈஸியாக கேட்கலாம் இந்த சாப்டர்லேருந்து. ஸோ 1 hourல வி கம்ப்ளீட்டட் திஸ் சாப்டர். ஸோ தட் மீன்ஸ் வி ஹவ் understood 8 marks, 6 to 8 marks kind of question. So you can take another 5-10 minutes. ஏன் முன்னாடியில மார்க் பண்ணி வச்சிருப்பீங்களா, இது எனக்கு புரியலன்ற மாதிரி, அது இருந்தால் கேட்கலாம். ஆர் ஏதாவது ஒன்று திருப்பி நடத்தணும் சார், இதை கொஞ்சம் நடத்துங்க சார், இது எனக்கு புரியல சார், நான் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காடா? இல்ல சார். இல்ல சார்.